காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் ஒரு க்ரைம் ஸ்டோரியோடு வந்திருக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போக முன்னுக்கு நான் வளமையாக கேட்குற மாதிரி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நான் 370 ஓடில் தான் இருக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்க ஒருக்கா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு. ப்ளீஸ் அந்த உதவியை செய்வீங்களென்று நம்புகிறேன் என்ற உறவுகள். வேறு கதைச்சுங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் வசந்தகுமார். மென் சைக்காலஜி என்ற தலைப்பில் கனமான காலிகோபாயின் புத்தகத்தை படித்து கொண்டிருந்த சைக்கியாட்ரிஸ்ட் வசந்தகுமார் அதிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்தார். 50 வயது, பளிர் வழுக்கை, வெள்ளி ஃப்ரேமிட்ட கண்ணாடி. அரைவாசலில் லக்ஷ்மி நாராயணன் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் வசந்தகுமார் மலர்ந்தார். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்தார். குட் மார்னிங் லக்ஷ்மி நாராயணன், உள்ளே வாங்க. உள்ளே நுழைந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு 45 வயது இருக்கலாம். கிரே நிற சஃபாரிக்குள் நுழைந்து கொஞ்சம் மிடுக்காய் தோற்றம் காட்டியவரின் காதோரங்களில் நரை எட்டி பார்த்தது. ப்ளீஸ் சீட்டட். லக்ஷ்மி நாராயணன் உட்கார்ந்து கொண்டே பின்னால் திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். வாமா கௌஷிகா. வசந்தகுமார் தன் பார்வையை வாசல் கதவுக்கு கொண்டு போக அந்த 20 வயது இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். வெளிர் மஞ்சள் நிற சுடிதாரில் சமீபத்திய தமிழ் சினிமா கதாநாயகிகளில் ஒருத்தியைப் போல தோற்றம் காட்டினாள். பெரிய கண்களில் கொஞ்சம் போல் பயம் தெரிந்தது. நெற்றி பரப்பில் மெலிதான வியர்வை. லக்ஷ்மி நாராயணன் வசந்தகுமாரை பார்த்து சொன்னார், என்னோட பொண்ணு வசந்தகுமார். அப்படியா, உள்ளே வாம்மா, இப்படி வந்து உட்கார். கௌஷிகா தலை குனிந்தபடி உள்ளே வந்து நாட்காலிக்கு தன் உடம்பை கொடுத்தாள். வசந்தகுமார் கேட்டார், என்னம்மா படிக்கிற? அவள் பதில் சொல்லாமல் தலை குனிந்து மேஜையின் முனையை தன் நெயில் பாலிஷ் விரல் நகத்தால் சுரண்டி கொண்டிருக்க லக்ஷ்மி நாராயணன் குறுக்கிட்டு பதில் சொன்னார். நிர்மலா காலேஜில் செகண்ட் இயர் BA எக்கனாமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. கடந்த ஒரு மாசமா காலேஜுக்கு போறது இல்லை. ஏன்? மென்டலி ஷீ இஸ் டிஸ்டர்ப்ட். கலகலப்பா பேசி பழகிட்டு இருந்தவ கொஞ்ச நாளா யார்கிட்டையும் சரிவர பேசுறது இல்லை. பட் சாப்பிட்றது, தூங்குறது, ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்க்கறது எல்லாமே நார்மல். காலேஜுக்கு போக மட்டும் பிடிக்கிறது இல்லை. அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட மனைவியும் என்னோட மகன் கிஷோரும் எவ்வளவோ முயற்சி பண்ணினோம். பட் எங்களால் முடியலை. சரி, அவளுக்கு படிப்பில் நாட்டம் இல்லைன்னு நினச்சி கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணினோம். அதுக்காக அலையன்ஸ் பார்த்தோம். நல்ல வரன் அமைஞ்சுது. மாப்பிள்ளை ஆஸ்திரேலியா, சிட்னியில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறார். ஜாதக பொருத்தமும் நல்லா இருக்கு. அடுத்த மாசத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க. கௌஷிகாவுக்கு கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அவளோட நடவடிக்கைகள் நார்மலாக இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க ஒருத்தர் தான். அதுதான் உங்ககிட்ட வந்தேன். கௌஷிகா எதனால இப்படி இருக்கான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வசந்தகுமார். லக்ஷ்மி நாராயணன் கனமான கவலையோடு பேசி முடிக்க வசந்தகுமார் அதை உன்னிப்பாய் கேட்டுவிட்டு கௌஷிகாவிடம் திரும்பினார். ஒரு புன்னகையை உதட்டில் நிறுத்தி கொண்டு கேட்டார், என்னம்மா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? என்றாள் கௌஷிகா. என்றால் என்ன அர்த்தம்? உண்மைதான் டாக்டர். காலேஜுக்கு போக உனக்கு ஏன் பிடிக்கல? அதுதான் ஏன் என்று கேட்குறேன். பிடிக்கலைன்னா விடுங்க டாக்டர். டோன்ட் கம்பல் மீ. காலேஜில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா? விருப்பமில்லை. பின்ன ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காக. லக்ஷ்மி நாராயணன் குறுக்கிட்டார். இப்படித்தான் வசந்தகுமார், பேச ஆரம்பிச்சா இப்படி பேசுவா, இல்லைன்னா பேசவே மாட்டா. எங்களால் எதையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணி வைக்கவும் தயக்கமா இருக்கு. கல்யாணம் நடந்த பின்னாடி மாப்பிள்ளை வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? படபடத்த லக்ஷ்மி நாராயணனை வசந்தகுமார் கையமர்த்தினார். டோன்ட் கெட் டென்ஷன். கௌஷிகாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணங்கிறதை தெரிஞ்சுட்டா அதை சைக்கோ தெரப்பி மூலமாக போக்கிடலாம். கௌஷிகா வசந்தகுமாரை ஏறிட்டாள். டாக்டர், எனக்கு எந்த சைக்கோ தெரப்பியும் வேண்டாம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி நார்மல்.
நீ நார்மலாக இருந்தால் காலேஜுக்கு போயிருக்கணுமேம்மா. எனக்கு பிடிக்கல. அதுதான் ஏனென்று கேட்கிறேன். இறுக்கமான முகத்தோடு கௌஷிகா பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொள்ள வசந்தகுமார் லக்ஷ்மி நாராயணனுக்கு கஞ்சாடை செய்து உள்ளே வரும்படி அழைத்துவிட்டு எழுந்து போனார். அரையிருட்டா இருந்த அறைக்குள் டியூப்லைட் வெளிச்சத்தை நிரப்பியவர் லக்ஷ்மி நாராயணனை ஏறிட்டார். இது சம் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தான். பயப்படாதீங்க லக்ஷ்மி நாராயணன், கௌஷிகாவை குணப்படுத்திடலாம். டிப்ரெஷன் எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியலையே. கௌஷிகாவை சப்கான்ஷியஸுக்கு கொண்டு போனால் அவள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா உண்மைகளையும் தோண்டி எடுத்துடலாம். அதை உடனே பண்ணுங்க வசந்தகுமார். அவள் ஒரு தெளிவான நிலைமைக்கு வந்த பின்னாடி தான் நான் கல்யாண வேலைகளை பார்க்க முடியும். அவசரத்தில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சம்மந்தி முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாமே. கௌஷிகாவை இன்னைக்கே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் உண்மைகளை வாங்க முடியும். பட் அதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். பரவாயில்லை வசந்தகுமார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தான் கௌஷிகாவை கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, நான் வெயிட் பண்ணுறேன். தென் ஓகே. இருவரும் வெளியே வந்தார்கள். நாட்காலில் உட்கார்ந்திருந்த கௌஷிகாவை பார்த்ததும் திடுக்கிட்டார்கள். கௌஷிகா அன்றைய தினச்சுடர் நாளிதழை கொஞ்சம் கொஞ்சமாய் கிழித்து குப்பை கூடைக்குள் போட்டு கொண்டிருந்தாள். பார்வை எங்கோ நிலைத்திருந்தது. வசந்தகுமார் கௌஷிகாவுக்கு பக்கத்தில் போய் நின்று அவளுடைய தோளை தொட்டார். கௌஷிகா. அவள் தலையை உயர்த்தாமல் என்றாள். எதுக்காக இன்னைக்கு வந்து பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இருக்க? பிடிக்கல. எது பிடிக்கல? பேப்பரா? கௌஷிகா கையில் இருந்த மிச்ச பேப்பரையும் குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டு வசந்தகுமாரை ஏறிட்டாள். சாரி டாக்டர். எதுக்கு சாரி? உங்கள் பேப்பரை நான் கிழிச்சிட்டேன் டாக்டர். பரவாயில்லையம்மா, பேப்பர் தானே, போனா போகுது. நீ அதை எதுக்காக கிழிச்சேன்னு சொல்லு. கௌஷிகா லக்ஷ்மி நாராயணை திரும்பி பார்த்து, வீட்டுக்கு போகலாம்ப்பா. டாக்டர் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையேம்மா. எதுக்காக பேப்பரை கிழிச்ச? அது சொல்லும்மா. கௌஷிகா தன் கட்டை விரல் நகத்தை கோபமாய் கடித்து துப்பி விட்டு சொன்னாள். பேப்பரில் அவன் இருந்தான். அத்தியாயம் 2. ஹைகோர்ட் 7வது சேம்பர். ஜட்ஜ் நாராயணமூர்த்தி தீர்ப்பை வாசித்து கொண்டிருந்தார். கொலை குற்றம் சாட்டப்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஜெயராமன் தான் நிரபராதி என்றும் தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்துள்ளார். இந்த மேல்முறையீட்டு வழக்கு கடந்த 6 மாத காலமாய் இந்த நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இருதரப்பு வக்கீல்களின் வாதங்களும் முடிவடைந்து இப்போது தீர்ப்பை சொல்ல வேண்டிய நிலைமையில் நீதிமன்றம் உள்ளது. ஜெயராமன் உண்மையிலேயே கொலை குற்றம் புரிந்தவரா இல்லையா என்பதை சாட்சிகள் சொல்லியவற்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தீர்ப்பை சொல்லிவிட முடியாது. இந்த வழக்கில் நான் இன்னமும் சில விளக்கங்களை பெற வேண்டி இருப்பதால் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கின்றேன். ஜட்ஜ் நாராயணமூர்த்தி தீர்ப்பை வாசித்து விட்டு எழுந்து போய்விட குற்றவாளி கூண்டில் தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றிருந்த ஜெயராமனை நோக்கி அவனுடைய வக்கீல் ராமசுப்பிரமணியம் வந்தார். பாத்தியா ஜெயராமா, ஜட்ஜ் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லல. காரணம் தெரியுமா? ஜெயராமன் கவலை கண்களால் அவரை பார்த்தார். என்ன காரணம் சார்? உனக்கு செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த தூக்கு தண்டனை மேல் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஜட்ஜ் நாராயணமூர்த்தி சாமானியப்பட்டவர் இல்லை. மனசுக்குள்ளே கடுகளவு சந்தேகம் வந்துட்டால் கூட போதும். கேஸை ஆணிவேரிலிருந்து கிண்டி கிளறி பார்த்து விட்டுத்தான் வாயை துறந்து தீர்ப்பை சொல்லுவார். ஜட்ஜ் என்னை விடுதலை பண்ணிடுவாரா சார்? அதுக்குண்டான அறிகுறிகள் தெரியுது ஜெயராமா. எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே தீர்ப்பு வந்துவிடும். நீ தைரியமாயிரு. நான் பண்ணின ஆர்கியூமெண்ட் படு ஸ்ட்ராங்கா இருக்குது. செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு கலகலத்து போயிடும் பாரு. வக்கீல் ராமசுப்பிரமணியம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த 3 இளம் பெண்களும் ஒரு வயதான அம்மாளும் கண்களில் திரண்ட நீரோடு பக்கத்தில் வந்தார்கள். வக்கீலையா, அந்த அம்மாள் கூப்பிட்டாள். என் பையனை விட்டுடுவாங்களா? தூக்குல போட்டுட மாட்டாங்களே? இதோ பாருங்கம்மா, உங்க பையனுக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்த வாரமெல்லாம் ஜெயராமன் உங்கள் வீட்டில் இருப்பான். 3 தங்கச்சிகளோடும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவான். போதுமா? இந்த ஜட்ஜ் நல்லவர். கொலை பண்ணுறவன் யாரு, பண்ணாதவன் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். வக்கீலையா, இந்த 3 பொட்டை புள்ளங்களையும் கரை சேர்க்க வேண்டிய
பொறுப்பை ஜெயராமன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பா காலமாகி போனப்ப கூட நான் கலங்காம தைரியத்தோடு தான் இருந்தேன். தைரியத்துக்கு காரணம் ஜெயராமன். இன்னைக்கு அவனே எங்களுக்கு இல்லாமல் போயிடுவானோன்னு கலங்கி போயிருக்கேன். ஜெயராமனை விட்டுடுவாங்களா ஐயா? கண்டிப்பால் விட்டுருவாங்கம்மா. ராமசுப்பிரமணியன் சொல்லி கொண்டிருக்கும் போதே போலீசார் வந்து கூண்டில் நின்றிருந்த ஜெயராமனின் கைகளில் விலங்கை பூட்டினார். ஜெயராமன் போலீசாரை கண்ணீரோடு பார்த்தார். சார், என்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார். அந்த கான்ஸ்டபிளின் முகம் சிவந்தது. என்னது, 2 நிமிஷம் பேசிட்டு வர்றியா? விட்டா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு வர்றேன்னு சொல்லுவார் போல இருக்கே. இது உன்னோட வீடு இல்லை, கோர்ட். நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார். +2 படிக்கிற 15 வயசு பொண்ணை புதர் மரவுக்கு இழுத்துட்டு போய் கெடுத்து கொலை பண்ணி புதைச்சியே. அப்போ உன்னோட தங்கச்சியே ஞாபகம் வந்திருக்கணும். இப்போ வந்து என்னடா பிரயோஜனம்? ராமசுப்பிரமணியன் அந்த கான்ஸ்டபிளை கோபமாய் பார்த்தார். கான்ஸ்டபிள், லிமிட் யுவர் டங். இவர் கொலையாளியா இல்லையான்னு கோர்ட்டில் இன்னும் தீர்ப்பு சொல்லலை. அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை. நீங்கள் விருப்பப்பட்டா ஜெயராமன் தங்கச்சிகளோடு பேசட்டும், இல்லைன்னா வேனுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஒருத்தர் கொலையாளியா நிரபராதியான்னு தீர்ப்பு சொல்ல வேண்டியது ஜட்ஜோட வேலை, உங்கள் வேலை கிடையாது. உங்கள் வேலை இவரை சிறையிலிருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டிய வேலை மட்டுமே. கான்ஸ்டபிள்கள் ராமசுப்பிரமணியனை முறைத்து பார்த்து கொண்டே ஜெயராமனை வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். ஜெயராமனின் தாய் மரகதம் நெஞ்சை பிடித்து கொண்டு அங்கிருந்த பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து கொள்ள ராமசுப்பிரமணியன் அந்த 3 பெண்களிடம் திரும்பினார். அம்மாவுக்கு சூடா காஃபியோ டீயோ கொண்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. போலீஸ்காரங்க இப்படித்தான் பேசுவாங்க. ஜெயராமனின் மூத்த தங்கை ராகினி உடைந்து போன குரலில் கேட்டாள். சார், தீர்ப்பு எப்போ வரும்? 1 வாரத்துக்குள்ள எப்படியும் வந்துருமா? அந்த தீர்ப்பு உங்க அண்ணனுக்கு கண்டிப்பா சாதகமாகத்தான் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. நீதியும் நியாயமும் தோத்து போனதா சரித்திரம் இல்லை. எனக்கு சைனன்ஸ் சேம்பரில் வேற ஒரு கேஸ் இருக்கம்மா, போய் அட்டென்ட் பண்ணணும். சாயந்தரம் ஆஃபீஸில் பார்க்கலாம், வரட்டுமா? ராமசுப்பிரமணியன் சொல்லிட்டு நகர முயல 2வது தங்கை மாயா இடைமறித்தாள். சார், என்னம்மா? உங்கள் ஃபீஸை இன்னைக்கு தர்றதா சொல்லி இருந்தோம். பட் எங்களால் பணத்தை சரி பண்ண முடியலை. 2 நாள் கழித்து தரட்டுமா சார்? லாயர் புன்னகைத்தார். நான் என்னைக்காவது ஃபீஸை பற்றி பேசியிருக்கேனா? நீங்களா கொண்டு வந்து தரும்போது வாங்கிக்கிறேன். நான் ஃபீஸுக்காக இந்த கேஸை நடத்தலம்மா. என்னோட மென்டல் ஃபீஸுக்காகத்தான் நடத்துகிறேன். ஒரு நிரபராதி அநியாயமாக தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற பதைப்போடு தான் கேஸை நடத்திக்கிட்டு வர்றேன். எனக்கு நிறைய பணக்கார கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுக்கும் சேர்த்து பணம் வாங்கிக்கிறேன். போதுமா? 3வது தங்கை கனகா கண்களில் நீர் வழிய ராமசுப்பிரமணியனை கும்பிட்டாள். சார், அந்த தெய்வம் எங்களுக்கு கொடுத்து இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ தற்கொலை பண்ணிக்கொட்டு செத்துருப்போம். ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிற? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகிறதுக்காகவா நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம்? வாழ்க்கையில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அது நல்லதோ கெட்டதோ, அந்த பிரச்சனைகளை அவங்க மீட் பண்ணத்தான் தீரணும். சாயந்தரம் ஆஃபீஸுக்கு வாங்கம்மா, பேசிக்கலாம். ராமசுப்பிரமணியன் சேம்பரிலிருந்து வெளியேறி வராந்தாவில் நடந்து 2வது மாடியை நோக்கி போனார். மாடிப்படிகளுக்கு கீழே இருந்த பப்ளிக் டெலிஃபோன் பூத்தை பார்த்ததும் நின்றார். சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு பூத்துக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார். ரூபாய் நாணயத்தின் உதவியால் டெலிஃபோன் இணைப்புக்கு உயிர் கொடுத்து டயலில் எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் பேசினார். ஹலோ ஹலோ, யாரு? ஒரு பெண் குரல் கேட்டது. ராஜா இருக்காரா? நீங்க யாரு? லாயர் ராமசுப்பிரமணியம் பேசுறேன். ஒரு நிமிஷம். ராமசுப்பிரமணியன் லைனில் காத்திருக்க சரியாய் 1 நிமிஷம் கழித்து கரகரப்பாய் ஒரு குரல் கேட்டது. தீர்ப்பு என்னாச்சு? செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுத்த தூக்கு தண்டனையை ஹைகோர்ட் ஜட்ஜ் நாராயணமூர்த்தி ஊர்ஜிதப்படுத்திட்டாரா? இல்லைங்க ஐயா, ஜட்ஜ் தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டார். என்னது, தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டாரா? ஏன்? தெரியலங்க ஐயா. இந்த வழக்கில் நான் இன்னமும் சில விளக்கங்களை பெற வேண்டி இருப்பதால் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். நீ சொல்றதை பார்த்தால் ஜட்ஜுக்கு இந்த வழக்கில் ஏதோ சந்தேகம் தோணி இருக்கு, இல்லையா? ஆமாங்க ஐயா. மறுமுனையில் குரல் சிறியது. யோ வக்கீல், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பை இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு மாற்றக்கூடாது. அந்த ஜெயராமன் தூக்கில் தொங்கியே ஆகணும். சட்டத்தில் ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் பாரு. ஐயா, அது என்ன சொல்லு?
கோர்ட் நடவடிக்கைகளை மீறி நாம் எதுவுமே செய்ய முடியாதையா. ஜட்ஜ் நாராயணமூர்த்தி தீர்ப்பை ஒத்தித்தான் வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்தில் அவர் சொல்ல போகிற தீர்ப்பு ஜெயராமனுக்கு பாதகமாக கூட இருக்கலாம். முதல்ல தீர்ப்பு வரட்டுங்க ஐயா, பின்னாடி பார்த்துக்கலாம். யோவ், இந்த வக்கீல் தொழில் உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? 10 வருஷங்க ஐயா. 10 வருஷ காலம் வக்கீல் தொழிலில் இருக்கிறியே. ஒரு ஜட்ஜ் தீர்ப்பை சொல்லாம தள்ளி வைக்கிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கும்னு மனசுக்கு பட வேண்டாமா? படுதுங்க ஐயா. அப்புறம் என்ன, ஏதாவது பண்ணு. இந்த ஜெயராமன் கேஸில் நீ சரியா பாயிண்ட்டுகளை எடுத்து வச்சு வாதாடக்கூடாதுன்னு தான் ₹1,00,000 ஃபீஸ் உனக்கு கொடுத்துருக்கு. இன்னமும் வேணுமுன்னா ₹1,00,000 வாங்கிக்க. ஜெயராமன் தூக்கில் தொங்குற மாதிரி பண்ணிடு. ஐயா, இந்த கேஸில் ஜெயராமனுக்கு சாதகமான பாயிண்ட்ஸை நான் எடுத்து வைக்கவே இல்லை. ஏதோ பேரளவுக்குத்தான் உப்பு சப்பில்லாமல் ஆர்கியூ பண்ணினேன். அதெல்லாம் சரிதான். தீர்ப்பு இப்போ மாறிடும் போல் இருக்கே. சரி, ஜட்ஜை கரன்சியால் அடிக்க முடியுமா? அது முடியாதுங்க ஐயா. அப்படி ஒரு எண்ணத்தோடு அவர் முன்னாடி போய் நின்னாலே அந்த நாராயணமூர்த்தி நரசிம்மமூர்த்தியாய் மாறிடுவார். அப்படியா? ஆமாங்க ஐயா. அப்படின்னா தீர்ப்பை நாம் எழுத வேண்டியதுதான். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஜட்ஜ் நாராயணமூர்த்தியோட தீர்ப்பை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவரோட தீர்ப்பு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜெயராமனை நாம தூக்கில் போட்டுடுவோம். எப்படிங்க ஐயா? நீ இனிமேல் உன்னோட வக்கீல் தொழிலை மட்டும் பாரு. ஜெயராமனை நாங்க பார்த்துக்கிறோம். அத்தியாயம் 3. பேப்பரில் அவன் இருந்தான். கௌஷிகா சொன்னதை கேட்டு வசந்தகுமாரும் லக்ஷ்மி நாராயணனும் திகைத்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். வசந்தகுமார் சுதாரித்து கொண்டு கௌஷிகாவின் தோளை தொட்டார். நீ என்னம்மா சொல்ற? பேப்பரில் அவன் இருந்தானா? யார் அவன்? அவன்தான். அவன்தான்னா யாரு? வேண்டாம் டாக்டர், என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ். பேப்பரே தெரியாதனமாக கிழிச்சிட்டேன். சாரி டாக்டர். பரவாயில்லையம்மா, நீ எதையும் சொல்ல வேண்டாம். உன் மனசில் ஏதோ குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை உன்னோட மனசில் இருந்து துடைக்கணும்னா இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்க. 1 மணி நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். வசந்தகுமார் சொல்லிக்கொண்டே சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஷெல்ஃபுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் மருந்தை சிரிஞ்சில் ஏற்றி கொண்டு வந்தார். டாக்டர், இந்த ஊசியை போட்டுக்கொண்டால் எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். அவளுடைய இடது கை தோள்பட்டையை பற்றினார். ஊசி இறங்கியது. 5 வினாடிகளில் மருந்து இறங்கி இரத்த ஓட்டத்தில் கலந்தது. 1 நிமிஷம் வரைக்கும் மௌனமாயிருந்த கௌஷிகா பின் சோர்ந்த கண்களோடு வசந்தகுமாரை ஏறிட்டாள். டாக்டர், என்னம்மா? தலையை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருக்கும். வேணும்னா அந்த இன்க்ளைன் பெட்டில் படுத்துக்கிறியா? கௌஷிகா எழுந்தாள். வசந்தகுமார் அவளை மெல்ல நடத்தி கூட்டிக் கொண்டு போய் சைக்கோதெரப்பி அறைக்குள் இருந்த சாய்வு படுக்கையில் படுக்க வைத்தார். அறைக்குள் மெலிதான பச்சை நிற வெளிச்சம் பரவி இருந்தது. ஏசி மெலிதாய் உருமிக்கொண்டிருக்க அது வெளியிட்ட குளிர்காற்றில் மகிழம்பூ வாசனை அடித்தது. லக்ஷ்மி நாராயணன் மகளை கவலையாய் பார்க்க வசந்தகுமார் சொன்னார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள் கௌஷிகா சப்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவா. அந்த ஸ்டேஜுக்கு போன பின்னாடி தான் நான் கேட்குற கேள்விகளுக்கு அவளால் பதில் சொல்ல முடியும். வசந்தகுமார் மெல்ல நடந்து கௌஷிகாவின் தலை மாட்டு பக்கத்துக்கு வந்தார். குனிந்து மெல்லிய குரலில் கூப்பிட்டார், கௌஷிகா, கௌஷிகா. தூக்கம் வருதா? தூங்கு. அறையில் நிசப்தம். 10 நிமிஷம் மௌனத்திற்கு பிறகு வசந்தகுமார் கௌஷிகாவின் நெற்றி பொட்டில் தன் 2 ஆட்காட்டி விரல்களை வைத்து மெல்ல அழுத்தியபடி கூப்பிட்டார், கௌஷிகா. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு புல்வெளியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை. பக்கத்தில் யாரும் இல்லாததுனால உனக்கு பயமா இருக்கா? இல்லை. நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு உதவி செய்ய போகிற ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளாவே நீ காலேஜுக்கு போகிறதில்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாம். ஏன் போகலை? பிடிக்கலை. பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்? கௌஷிகாவிடம் மௌனம். வசந்தகுமார் தொடர்ந்து கேட்டார், நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? என்கிட்ட காரணம் சொல்லக்கூடாதா? அவன் அடிக்கடி காலேஜுக்கு வர்றான். அவன்னா யாரு? சொல்ல மாட்டேன். சொன்னா என்னை கொன்னுடுவான். இதோ பார் கௌஷிகா, நான் உன்னோட ஃப்ரெண்ட். உன்னை எவனும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் இருக்கேன். தைரியமா சொல்லு, அவன் யாரு? கௌஷிகாவின் உடம்பு இப்போது மெல்ல தூக்கி போட்டது. முகத்தில் வியர்வை. கண்களை ஒருமுறை துறந்து உடனே மூடினாள். மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொன்னால் அவன் என்னை கொன்னுடுவான், உன்னையும் கொன்னுடுவான்.
பயப்படாதே கௌஷிகா, இன்னைக்கு பேப்பர்லே அவனை பார்த்தியா? பார்த்தேன். பேப்பரே என்ன பண்ணின? துண்டு துண்டாய் கிழிச்சு போட்டேன். அந்த பேப்பரில் அவன் இருந்தானா? ஆமாம். ஃபோட்டோவோடு பேர் போட்டிருந்ததா? ஆமாம். பேர் என்ன? கௌஷிகா மௌனம் சாதித்தாள். சொல்லு கௌஷிகா, அவனோட பேர் என்ன? கௌஷிகாவிடம் விடாப்பிடியான மௌனம் நீடித்தது. சொல்ல மாட்டேன் என்பது போல் தலையை ஸ்லோ மோஷனில் இடமும் வலமுமாய் ஆட்டினாள். எப்படி கேட்டும் அவள் சொல்லாமல் போகவே வசந்தகுமார் அவளை அப்படியே விட்டுவிட்டு லக்ஷ்மி நாராயணனோடு அந்த அறையினின்றும் வெளிப்பட்டார். என்ன வசந்தகுமார், ஏன் கௌஷிகாவை விட்டுட்டீங்க? தொடர்ந்து கேள்வி கேட்டிருந்தால் பதில் சொல்லியிருப்பாளே. வேண்டாம், சப்கான்ஷியஸ் ஸ்டேஜில் ஓரளவுக்கு மேல் கட்டாயப்படுத்தி கேள்விகளை கேட்டால் கௌஷிகா மனரீதியாக பாதிக்கப்படலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு விஷயம் கிடைச்சிருக்கு. கௌஷிகா காலேஜுக்கு போகாததுக்கு காரணம் யாரோ ஒரு அவன். அந்த அவன் அடிக்கடி காலேஜுக்கு வந்ததுனால கௌஷிகாவுக்கு காலேஜுக்கு போக பிடிக்கல. அந்த அவனோட ஃபோட்டோ இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு. பேப்பரை பார்த்தால் அவன் யாருன்னு நமக்கு பிடிபடலாமே. பேப்பரைத்தான் துண்டு துண்டா கிழிச்சு போட்டிருக்கிறாளே வசந்தகுமார். இன்னொரு பேப்பரை வாங்கி பார்த்தால் போகுது. பக்கத்து தெரு கார்னரில் ஒரு பெட்டி கடை இருக்குது. நீங்கள் கௌஷிகாவை பார்த்துக்குங்க, நான் போய் பேப்பரை வாங்கிட்டு வந்துடுறேன். வசந்தகுமார் சொல்லிக்கொண்டே நகர முயன்ற வினாடி அவருடைய மேஜையின் மேலிருந்த டெலிஃபோன் அழைத்தது. போய் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, சைக்கியாட்ரிஸ்ட் வசந்தகுமார்? ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ், ஸ்பீக்கிங். அங்கே கௌஷிகா இருக்காளா? நீங்கள் யாரு? நான் யாருன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர். அதுக்கு முன்னாடி கௌஷிகா அங்கே இருக்காளான்னு எனக்கு தெரியணும். ஆமாம், இருக்கா. தேங்க்யூ டாக்டர். இப்போ சொல்கிறதுக்கு சொல்லுங்க, நீங்கள் யாரு? டொக். மறுமுனையில் ரிசீவர் பெரிய சத்தத்துடன் வைக்கப்படும் சப்தம் கேட்டது. அத்தியாயம் 4. சென்னை கடற்கரை சாலை. இரவு 10:30. பல்கலைக்கழக கட்டிடத்துக்கு பக்கத்தில் அந்த வெள்ளை நிற அம்பாசிடர் கார் நின்றிருக்க, உள்ளே ஜெயில் சூப்பிரண்டன் பட்டுராஜன் மஃப்டியில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். 45 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் பட்டுராஜன் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் என்பதற்கு அடையாளமாய் அவருடைய மேலுதட்டில் அருவாள் மீசை இடம் பிடித்து இருந்தது. கையில் புகைந்து கொண்டிருந்த கடைசி சென்டிமீட்டர் சிகரெட்டை ஒரு ஓரமாய் சுண்டி எறிந்துவிட்டு தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்தார். அவருடைய உதடுகள் தன்னிச்சையாய் முனகியது. 10:30 மணிக்கு சரியா வர்றேன்னு சொன்னவங்கள் இன்னும் காணோமே. இந்த இடம்தானா, இல்லை வேறு இடமா? மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமா? பட்டுராஜன் யோசித்த வினாடி அவருக்கு வெகு பக்கத்தில் அந்த ஃபியட் கார் வந்து நின்றது. முன்பக்க கண்ணாடி கீழே இறங்க தாடி வைத்த முகம் ஒன்று தெரிந்தது. ஒரு சுண்ணாம்பு கோடாய் பல்வரிசையை காட்டியது. சாரி சூப்பரண்டர் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை. என்னோட காருக்கு நீங்கள் வர்றீங்களா, இல்லை உங்கள் காருக்கு நான் வரட்டுமா? நீ என்னோட காருக்கு வந்துடு. தாடி பேர்வழி கையில் ஒரு பிரீஃப் கேஸோடு ஃபியட் காரினின்றும் கீழே இறங்கி 2 வினாடிகளில் பட்டுராஜனின் அம்பாசிடர் காருக்குள் நுழைந்தான். பட்டுராஜன் கேட்டார். நீதான் இமானா? ஆமா சார். ராஜாவுக்கு என்ன பிரச்சனை? என்னோட உதவி தேவைப்படுற அளவுக்கு கூட அவருக்கு பிரச்சனை வருதா? இமான் சிரித்தான். பிரச்சனை இருக்க போய்த்தான் என்னை உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கார் சார். சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. முதல்ல பிரீஃப் கேஸ் எப்படிங்க சார்? பணம் எவ்வளவு? 5 லட்சம். தொகை பெருசா இருக்கு. பிரச்சனையும் பெருசுதான். விஷயத்துக்கு வா. ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியை முடிக்கணும். பேரு ஜெயராம். ஒரு +2 மாணவியை கற்பழித்து கொலை பண்ணின அந்த ஜெயராமா? ஆமாம், அவன்தான் தூக்கு தண்டனை கைதியாச்சே. சாக போகிற அவனை எதுக்காக முடிக்கணும்? செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு ஹைகோர்ட்டில் மாறிடும் போலிருக்கே. ஜட்ஜ் நாராயணமூர்த்தி நேற்று தீர்ப்பை தள்ளி வச்சிட்டாரே. பேப்பரை நீங்கள் பார்க்கலையா சார்? பார்த்தேன். ஜட்ஜ் தீர்ப்பை சொல்லிடலையே, தள்ளித்தானே வச்சிருக்கார். ராஜா பயப்படுறார். தீர்ப்பு ஒருவேளை ஜெயராமுக்கு சாதகமாக வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறார் சார். அதாவது ஜெயராம் உண்மையான கொலையாளி கிடையாது. உண்மையான கொலையாளியை போலீஸ் தேடி கண்டுபிடித்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ராஜா பயப்படுறார். அதே தான் சார். அந்த +2 மாணவியை உண்மையிலேயே நாசம் பண்ணினது யாரு?
சார், அதெல்லாம் நமக்கு வேண்டாத விவகாரம். ராஜா காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டார். அந்த ஜெயராமை இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. ஜட்ஜ் நாராயணமூர்த்திக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே வரக்கூடாது. பட்டுராஜன் யோசனையாய் நெற்றியை கீறினார். என்ன சார் யோசனை? தொகை போதாதுன்னு நீங்க நினைச்சால் சொல்லுங்க, ராஜா கிட்ட பேசிடலாம். தொகையெல்லாம் ஓகே தான், பின்ன என்ன சார்? அந்த ஜெயராமை எப்படி எங்கே வச்சு முடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெயிலே வச்சு முடிச்சிடுங்க சார். ஜெயிலில் முடியாது. ஏன்? எனக்கு வேண்டிய விசுவாசமான ஆட்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்க. இப்போ டியூட்டியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் புதுசு. அவங்களை நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியாது. என் ஒருத்தனால மட்டும் தனியாக ஜெயராமே தீர்த்து கட்ட முடியாது. அட்லீஸ்ட் 2 பேரோட துணையாவது வேணும். சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஜட்ஜ் தீர்ப்பு சொல்றதுக்கு முந்தி ஜெயராமனை நீங்கள் முடிச்சிருக்கணும். சில வினாடிகள் யோசித்த பட்டுராஜன் தலையாட்டினார். முடிச்சிடுறேன், போயிட்டு வாங்க. அத்தியாயம் 5. வசந்தகுமார் கையிலிருந்த ரிசீவரை யோசனையுடன் வைக்க லக்ஷ்மி நாராயணன் பக்கத்தில் வந்து கேட்டார். ஃபோனில் வந்தது யாரு வசந்தகுமார்? தெரியல, யாரோ ஒருத்தன் பேசினான். கௌசிகா இருக்காளான்னு கேட்டான். நான் நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் யாருன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர். அதுக்கு முன்னாடி கௌசிகா அங்கே இருக்காளான்னு எனக்கு தெரியணும்னு சொன்னான். நான் இருக்கான்னு சொன்னதும் தேங்க்யூ டாக்டர்னு சொல்லி உடனே ரிசீவரை வச்சிட்டான். லக்ஷ்மி நாராயணன் முகம் மாறினார். வேறு எதுவுமே அவன் சொல்லலையா டாக்டர் வசந்தகுமார்? சொல்லலை. கௌஷிகா விஷயத்தில் எல்லாமே குழப்பமாயிருக்கு. கண்டுபிடிச்சிடலாம் லக்ஷ்மி நாராயணன், கவலைப்படாதீங்க. கௌஷிகாவோட கல்லூரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட பாதிப்பு தான் கௌஷிகா இப்போ இருக்கிற நிலைமை. இன்னைக்கு அந்த வந்த தினச்சுடர் பேப்பரில் யாரோட ஃபோட்டோ எல்லாம் இருக்குன்னு பார்த்து அதில் கௌஷிகாவுக்கு பிடிக்காத நபர் யாருங்கிறதை கண்டுபிடிக்கணும். அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா ஓரளவுக்கு குழப்பம் விலகிடும். நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன் லக்ஷ்மி நாராயணன். வசந்தகுமார் வெளியேறி அடுத்த 10 நிமிஷத்துக்குள் தினச்சுடர் பேப்பருடன் வந்தார். பேப்பரை மேஜையின் மேல் பரப்பிக்கொண்டு செய்தித்தாளை படித்து போட்டோக்களையும் பார்த்தார். லக்ஷ்மி நாராயணனும் பக்கத்தில் வந்து நின்று கொண்டார். தீவிரவாதத்தை நிறுத்தாதவரை பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை கிடையாது. பிரதமர் கண்டிப்பு. லஞ்சம் வாங்குபவர்களின் கையை துண்டிக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் தலைவர் ஆவேசம். அரசாங்கம் போடும் பொய் வழக்குகளை தூள் தூளாக்குவேன். மாஜி அமைச்சர் சபாபதி சொல்கின்றார். நாட்டில் மழை பெய்யாததற்கு காரணம் மக்களுக்கு கடவுளிடம் பயம் குறைந்து வருவது தான். சுவாமி முருகானந்த அடிகள் பேச்சு. நடிகை ஜெயநந்தினி விபச்சாரம் செய்ததாக கைது. வசந்தகுமாரும் லக்ஷ்மி நாராயணனும் அந்த 12 பக்க பேப்பரை பொறுமையாய் புரட்டி பார்த்துவிட்டு நிமிர்ந்தார்கள். பிரதமர் எலெக்ஷன் கமிஷனர் தவிர மொத்தம் 14 ஆண் போட்டோக்கள். அந்த போட்டோக்களில் கௌஷிகா குறிப்பிடுகின்ற அந்த அவன் யார்? சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் கௌஷிகாவோடு பேசும்போது அவன் சொன்ன ஒரு வாக்கியம், அவன் அடிக்கடி எங்கள் காலேஜுக்கு வர்றான். அதை வச்சு பார்க்கும்போது கௌஷிகா படிக்கிற அந்த காலேஜுக்கும் அந்த நபருக்கும் ஏதாவது ஒரு வகையில் லிங்க் இருக்கணும். அந்த நபர் யாருங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது வசந்தகுமார்? ஒரு வழி இருக்கு லக்ஷ்மி நாராயணன். என்ன வழி? உள்ளே வாங்க, நான் சொல்லுறேன். வசந்தகுமார் சொல்லிவிட்டு உள்ளே போக லக்ஷ்மி நாராயணன் பின்தொடர்ந்தார். அத்தியாயம் 6. மத்திய சிறைச்சாலை. காலை 7 மணி. சிறை ஆர்ட்லி கன்னியப்பன் சூப்பரிண்டென்ட் பட்டுராஜனின் அறைக்குள் நுழைந்து பவ்யமாய் சல்யூட் வைத்து நிற்க ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்த பட்டுராஜன் நிமிர்ந்தார். வா கன்னியப்பன். நீங்கள் கூப்பிட்டதா சொன்னாங்க சார். ஆமா என்றவர் அறைக்கு வெளியே எட்டி பார்த்தபடி கேட்டார். வெளியே யாராவது இருக்காங்களா? இல்லை சார். சரி, இப்படி வந்து எனக்கு பக்கமாய் நில்லு. ஆர்ட்லி கன்னியப்பன் குழப்ப முகத்தோடு பட்டுராஜனுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். என்ன சார், இன்னைக்கு மத்தியானம் கைதிகளுக்கு உணவு சப்ளை பண்ணுறது யாரு? நானும் இப்ராஹிமும் சார். பட்டுராஜன் குரலை தாழ்த்தி கொண்டார். நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சார். இன்னைக்கு மத்தியானம் கைதிகளுக்கு சாப்பாடு சப்ளை செய்யும் போது கைதி ஜெயராமனுக்கு கொடுக்கிற சாப்பாட்டில் இந்த மருந்தை கலந்துடணும். சொன்ன பட்டுராஜன் தன் பேண்ட் பக்கெட்டுக்குள் கையை நுழைத்து அந்த சிறிய பாட்டிலை எடுத்து மேஜையின் மீது வைத்தார். கன்னியப்பனின் முகம் வெளிறியது. என்ன சார் இது? சாப்பிட்ட 1 மணி நேரத்திலே வயிற்று வெளியே வரவழைக்கக்கூடிய மாத்திரை பொடி இது. இந்த பொடியை ஜெயராமனுக்கு உணவு போடும்போது சாமர்த்தியமாய் கலந்து போட்டுடணும்.
சார், கைதி ஜெயராமன் நீங்க சொல்றது ஒரு +2 மாணவியை கற்பழிச்சு கொலை பண்ணினவன் தானே? அவனேதான். எதுக்காக அவனுக்கு வயிற்று வலி வரவழைக்கக்கூடிய மாத்திரை சார்? அவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். அதனால யாருக்கு என்ன லாபம் சார்? லாபம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா? நாளைக்கு இந்நேரம் ஜெயராமன் உயிரோடு இருக்க மாட்டான். சார்? ஆமா, வயிற்று வலியை தாங்கிக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் டாய்லெட்டுக்குள்ளேயே ஜெயராமன் தன்னோட லுங்கியால தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடுவான். அதாவது தற்கொலை பண்ணிக்குவான். சார், இது கொலைதான். ஆனால் வெளியே உள்ளவங்களுக்கு தற்கொலை. ஜெயராமனுக்கு வயிற்று வலின்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. மற்ற வேலைகளை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிலர் பார்த்துக்குவாங்க. சார், விஷயம் வெளியே வந்துட்டால்? வராது. ஜெயராமனோட மரணத்தால் லாபம் அடைகிறவங்க எல்லா வழிகள்லேயும் பணத்தை வச்சு அடைச்சிடுவாங்க. உனக்கும் ஒரு தொகை ஒதுக்கி இருக்காங்க. தொகை எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம். நீ என்ன சொல்ற? சார், என்ன தயக்கம் சொல்லு. ஜெயராமனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இந்த மாத்திரை விவகாரம் வெளியே வந்துடாதா? வராது. எப்படி சார்? பணம் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் பாயுமே. பட்டுராஜன் சொல்லிவிட்டு சிரிக்க கண்ணியப்பனும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டான். பணம் எப்ப சார் கிடைக்கும்? பணம் உன்னோட வீட்டுக்கு தானா வரும். அத்தியாயம் 7. சைக்கியாட்ரிஸ்ட் வசந்தகுமார் லக்ஷ்மி நாராயணனை அழைத்து கொண்டு உள்ளே போனார். கௌஷிகா இன்னமும் ஆழ்நிலை மயக்கத்தில் இருந்தாள். அறையை மெல்லிய ஊதா நிற வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த வசந்தகுமார் சில வினாடிகளுக்கு பிறகு கௌஷிகாவுக்கு அருகில் குனிந்தார். கௌஷிகா, கௌஷிகா, உன்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். உனக்கு பிடிக்காத அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கௌஷிகாவின் கண்ணிமைகள் ஒரு முறை திறந்து பிறகு சட்டென்று மூடின. வசந்தகுமார் தொடர்ந்தார். அவனோட பேரை சொல்லட்டுமா? வேண்டாம், அவன் கொன்னுடுவான். கௌஷிகா பிதற்றிக் கொண்டிருக்க வசந்தகுமார் தினச்சுடர் நாளிதழில் போட்டோக்களோடு செய்திகள் அடிப்பட்ட நபர்களின் பெயர்களை சொல்ல ஆரம்பித்தார். கோவை மாவட்ட கலெக்டர் நித்யானந்தம், பின்னணி பாடகர் அமிர்தவர்ஷன், கிரிக்கெட்டர் வீரர் ரஞ்சித் பட்டேல். கௌஷிகா மௌனமாயிருந்தாள். நடிகர் சூரஜ்குமார், சுவாமி முருகானந்த அடிகள், பேட்டை ரவுடி நொண்டி பாபு. கௌஷிகாவிடம் மௌனம் நீடித்தது. வசந்தகுமார் அவளுடைய முகபாவத்தை உன்னிப்பாய் கவனித்து கொண்டே மீதி இருந்த நபர்களின் பெயர்களையும் படிக்க ஆரம்பித்தார். சைக்கிள் சாதனை வீரர் வில்லியம்ஸ், மாஜி அமைச்சர் சபாபதி. கௌஷிகாவின் உடல் திடுமென்று தூக்கி போட்டது. கன்னச்சதைகள் துடித்தது. பல்வரிசை கோபமாய் அறைப்பட்டது. ராஸ்கல்! வசந்தகுமார் லக்ஷ்மி நாராயணை கஞ்சாடை காட்டி வெளியே கூட்டி வந்தார். என்ன வசந்தகுமார், கௌஷிகாவோட இந்த நிலைமைக்கு காரணம் மாஜி அமைச்சர் சபாபதியா? ஆமாம். எப்படி வசந்தகுமார்? அது எப்படின்னு இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஒரு மாஜி அமைச்சருக்கும் என்னோட பொண்ணுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் இருக்க முடியாதே. லக்ஷ்மி நாராயணன், நீங்கள் இப்போ கௌஷிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட மாஜி அமைச்சர் சபாபதியை பற்றிய விவரங்கள் கிடைக்கும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வர்றேன். கௌஷிகா எப்போ கண் விழிப்பா? நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதும் 10 நிமிஷத்துக்குள்ளே கௌஷிகா சப்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்து ரெக்கவர் ஆகி நார்மலுக்கு வந்துடுவா. உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்பா. நீங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். பேசிக்கொண்டே போன வசந்தகுமார் எதேச்சையாக ஜன்னல் வழியாக பார்க்க பார்வை அப்படியே நின்றது. அவருடைய முகமாற்றத்தை கவனித்த லக்ஷ்மி நாராயணன் கேட்டார். என்ன வசந்தகுமார், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வசந்தகுமார் குரலை தாழ்த்தினார். உங்களுக்கு இடது பக்கம் இருக்கிற ஜன்னலின் ஸ்கிரீனை விளக்கிட்டு வெளியே ரோட்டோரமாய் மரத்தடியை கொஞ்சம் பாருங்க. லக்ஷ்மி நாராயணன் ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்று ஸ்கிரீனை விளக்கி வெளியே பார்த்தார். ஸ்கிரீனிற்கு எதிர்ப்புறம் இருந்த ரோட்டில் ஒரு மரத்துக்கு கீழே பைக் ஒன்று நின்றிருக்க அதன் மேல் உட்கார்ந்திருந்த இளைஞன் ஒருவன் கிளினிக்கையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். 30 வயது இருக்கலாம். ஸ்டோன் வாஷ் பேண்ட் அணிந்து வெள்ளை ஷர்ட் அதனுக்குள் இன் பண்ணி இருந்தான். கலைந்த தலைக்கேசம், ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசை. யார் இவன்? தெரியலையே, இங்கேயே பார்த்துட்டு இருக்கான். டெலிஃபோனில் பேசிய நபராக இருக்கலாம் வசந்தகுமார். என்ன செய்யலாம்? ஆளை மடக்கிட வேண்டியதுதான்.
எப்படி நாம கிளினிக்கை விட்டு வெளியே போனாலே அவன் உஷாராக பறந்துடுவானே. முன்வாசல் வழியாக போனாத்தானே அந்த பிரச்சனை. இந்த கிளினிக்குக்கு பின்பக்கமாகவும் வழி இருக்கு. அந்த வழியாய் போனால் மடக்கிடலாம். நீங்கள் இங்கேயே இருந்து அவனை பார்த்துட்டிருங்க லக்ஷ்மி நாராயணன். நான் பின்பக்க வாசல் வழியாய் போய் மடக்கிறேன். வசந்தகுமார் கிளினிக்குக்கு பின்பக்கமாய் போய் கதவை திறந்து கொண்டு வெளியேறினார். அத்தியாயம் 8. GH. மத்தியானம் 3 மணி. சீஃப் டாக்டர் ருத்ரமூர்த்தி மதிய உணவுக்கு பின் ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய அறைவில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்த போது இன்டர்காம் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார். காஷுவாலிட்டியிலிருந்து டாக்டர் பன்னீர்செல்வம் பேசினார். டாக்டர், நீங்கள் உடனடியாய் காஷுவாலிட்டிக்கு வர முடியுமா? ஏதாவது எமர்ஜென்சி கேஸா? எஸ் டாக்டர். சென்னை மத்திய சிறையிலிருந்து ஒரு கைதியை கொண்டு வந்திருக்காங்க. பேரு ஜெயராமன், தூக்கு தண்டனை கைதி. என்ன ப்ராப்ளம்? சிவியர் ஸ்டொமக் பெயின். வெளியால் துடிக்கிற துடிப்பை கண் கொண்டு பார்க்க முடியல டாக்டர். டயக்னைஸ் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். வலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ பேஷண்ட் எங்கே? கேஷுவாலிட்டி வார்டில். வித்தின் 10 minutes ஐ வில் பி தேர். ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்த டாக்டர் ருத்ரமூர்த்தி நாட்காலியின் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்த கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கேஷுவாலிட்டி வார்டை நோக்கி வேக நடை போட்டார். சில நிமிஷ நடை. கேஷுவாலிட்டி வார்டு வந்தது. டாக்டர் பன்னீர்செல்வம் எதிர்கொண்டார். ருத்ரமூர்த்தி கேட்டார், இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு? சேம் கண்டிஷன் டாக்டர். அறைக்குள் நுழைந்தார். ஜெயராமன் கட்டிலில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தான். முகத்தில் வெள்ளமாய் வியர்வை. ருத்ரமூர்த்தியை பார்த்ததும் ஜெயராமன் கதறினான். டாக்டர், என்னால் வலி தாங்க முடியல டாக்டர். பன்னீர்செல்வத்திடம் நிமிர்ந்தார் ருத்ரமூர்த்தி. ஏதாவது பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? பெரால்கான் போட்டிருக்கு டாக்டர். எவ்வளவு ஆம்பியூல்? 1. இன்னொரு ஆம்பியூல் போடுங்க. எஸ் டாக்டர். வலி குறைஞ்சதும் அப்டாமின் போர்ஷனை ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. எஸ் டாக்டர். கைதியோடு வந்த செக்யூரிட்டி கான்ஸ்டபிள் எங்கே? வெளியே இருக்கார் டாக்டர். கால் ஹிம். பன்னீர்செல்வம் போய் சொல்ல வெளியே ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த கான்ஸ்டபிள் உள்ளே வந்தார். ருத்ரமூர்த்தி கேட்டார், இதுக்கு முன்னாடி இந்த கைதிக்கு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இல்லை டாக்டர், இது ஃபர்ஸ்ட் டைம். வலி எத்தனை மணிக்கு வந்தது? 2 மணிக்கு. சிறையில் இன்னைக்கு காலை உணவு என்ன, மதிய உணவு என்ன? காலை உணவு பொங்கல் டாக்டர். மதிய உணவு சோளக்களியும் கீரை குழம்பும். கைதிகளில் வேறு யாராவது தங்களுக்கு வயிற்று வலி இருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை டாக்டர். சிறையில் இப்போ மொத்தம் 900 பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலை உணவு மதிய உணவு சாப்பிட்ட யாருக்குமே உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வரல. டாக்டர் பன்னீர்செல்வம் ஜெயராமனுக்கு இன்னொரு ஆம்பியூல் பெரால்கானை போட்டுவிட்டு ருத்ரமூர்த்தியிடம் வந்தார். ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணிடலாமா டாக்டர்? உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ரிப்போர்ட்ல ஏதாவது அப்நார்மல் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் டாக்டர். ருத்ரமூர்த்தி வெளியேறியதும் செக்யூரிட்டி கான்ஸ்டபிள் வராந்தாவின் கோடியில் இருந்த டாய்லெட்டுக்குள் நுழைந்தார். கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு தன்னிடமிருந்த வயர்லெஸ் போனை எடுத்து உயிர்ப்பித்தார். ஹலோ. மறுமுனையில் ஜெயில் சூப்பரிண்டென்டன்ட் பட்டுராஜன் பேசினார். சொல்லு டேனியல். ஜெயராமன் சீஃப் டாக்டர் வந்து பார்த்து போனார் சார். என்ன சொன்னார்? ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கார். சரி. நைட்டில் டியூட்டி டாக்டர் யாருன்னு ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். நமக்கு வேண்டிய டாக்டரில் ஒருத்தர் தான். யாரு? டாக்டர் முத்துராஜ். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேலே ஜெயராமனை டாய்லெட்டுக்குள்ளே தொங்க விட்டுடலாம். கண்டிப்பா சார். அத்தியாயம் 9. வசந்தகுமார் வேக வேகமாய் கிளினிக்கின் பின்புற வழியாக வெளிப்பட்டு தெருவை சுற்றி கொண்டு அந்த மரத்தடியை நெருங்கிய போது மரத்தடி வெறிச்சிட்டது. பைக்கை காணோம். லட்சுமி நாராயணன் வேகமாய் வந்தார். வசந்தகுமார் அவனுக்கு எப்படியோ சந்தேகம் வந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பறந்துட்டான். பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்தீங்களா? நம்பரை பார்க்கல. பட் பைக்கின் சைலன்சரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்டிக்கர் வாசகத்தை பார்த்தேன். என்ன வாசகம்? ஓ மை டார்லிங் டெவோ. அது என்ன பைக்? பல்சர். யார் அவன்? கௌஷிகாவுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? வசந்தகுமார் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவும் பயமாயிருக்கு. பேசாம போலீஸுக்கு போயிடுவோமா?
போலீஸுக்கு போறது சுலபம் லட்சுமி நாராயணன். அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிருக்கும். கௌஷிகா கல்யாணமாக வேண்டிய பெண். அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? அவ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. போலீஸுக்கு நாம போனா இந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாஜி அமைச்சர் சபாபதியை பற்றியும் சொல்ல வேண்டி வரும். அதுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நாமே டீல் பண்ணுவோம். முடியாத போது போலீஸுக்கு போயிடலாம். இப்ப என்ன பண்றது வசந்தகுமார்? நீங்க கௌஷிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியனை பார்த்து சபாபதியை பத்தின விவரங்களை தெரிஞ்சிட்டு சாயந்தரமாய் வீட்டுக்கு வர்றேன். அத்தியாயம் 10. ஜிஹெச்சின் காஷுவாலிட்டி வார்டுக்கு அந்த நள்ளிரவு நேரத்தில் சிறிது பதட்டமாயிருந்தது. சிறைத்துறை ஐஜி ஜீப்பில் வந்து இறங்க சிறை சூப்பிரண்டன் பட்டுராஜன் சல்யூட் போட்டு எதிர்கொண்டார். ஐஜி நடந்து கொண்டே கேட்டார், சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்தது? 1:30 மணிக்கு சார். தற்கொலையா இல்லை சந்தேகப்படும்படியான மரணமா? தற்கொலைதான் சார். ஃபாரன்சிக் பார்த்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க சார். செக்யூரிட்டியிலிருந்து கான்ஸ்டபிள் பேர் என்ன? டேனியல் சார். இந்த உதவாக்கரையை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை பத்திரமாய் பார்த்துக்க வேண்டாமா? டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கான். அது வரைக்கும் அந்த டேனியல் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அசந்து போய் தூங்கிட்டதா? வீட்டில் போய் இனி 24 மணி நேரமும் நிம்மதியாய் தூங்க சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கைதிகளுக்கு ஏன் எஸ்கார்டா போடுறீங்க? பட்டுராஜன், சாரி சார், டேனியல் எஃபிஷியன்ட் ஃபெலோ தான். இதுக்கு முந்தி 2 தூக்கு தண்டனை கைதிகளுடன் எஸ்கார்ட்டா போயிருக்காரு. ஸோ ஃபார் நோ ரிமார்க்ஸ் சார். நடந்து போன தப்புக்கு சமாதானம் சொல்லாதீங்க பட்டுராஜன். ஒரு தூக்கு தண்டனை கைதியை தண்டனையை நிறைவேற்றுகிற வரைக்கும் பாதுகாப்பாய் வைத்திருக்க வேண்டியது நம்ம கடமை. அதிலும் அடுத்த வாரம் ஹைகோர்ட் அப்பீல் தீர்ப்பு வர இருக்கிற இந்த நேரத்திலே அஜாக்கிரதையா இருந்திருக்கலாமா? வார்டுக்குள் நுழைந்து டாய்லெட்டை நோக்கி போனார்கள். டாய்லெட்டின் கதவு விரிய திறந்து கிடக்க லுங்கி தூக்கு கயிறாய் மாறியிருக்க அதில் தொங்கிக் கொண்டிருந்தான் ஜெயராமன். ஃபாரன்சிக்கை முடித்துவிட்டு அதிகாரிகளில் ஒருவர் ஐஜியை நெருங்கினார். சார், சீன் ஆஃப் கிரைம் ரிப்போர்ட் ரெடி. தற்கொலை பண்ணிக்கிட்டதா லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருக்கானா? சாரி சார், இது தற்கொலையா இருக்க வாய்ப்பில்லைன்னு என்னோட மனசுக்கு படுது. ஐஜிக்கு பக்கத்தில் இருந்த பட்டுராஜன் அதிர்ந்து போனாலும் அதை வெளிக்காட்டாமல் போலி ஆச்சரியத்துடன் கேட்டார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஜெயராமனுக்கு கடுமையான வயிற்று வலி இருந்திருக்கு. அந்த வலியோட கடுமையை தாங்கிக்க முடியாம தன்னை விஷ ஊசி போட்டு கொன்னுரும்படியா டாக்டர் முத்துராஜ் கிட்ட கெஞ்சி இருக்கான். டாக்டர் அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டார். அதுக்கப்புறம்தான் ஜெயராமன் தற்கொலை பண்ணிக்கிற முடிவை எடுத்திருக்கணும். இது தற்கொலை இல்லைன்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், கைதி ஜெயராம் தானாகவே டாய்லெட்டுக்கு போய் சீலிங்கில் இருக்கிற வளையத்தில் லுங்கியை மாட்டி தற்கொலை பண்ணி இருந்தால் அவன் ஃப்ளஷ் அவுட் சிங்க் மேல் கால் வைத்து ஏறி இருக்கணும். அப்படி ஏறி இருந்தால் அவனுடைய கால் பதிவுகள் ஃப்ளஷ் அவுட் சிங்க் மேல் இருந்திருக்கணும். அப்படி எந்த கால் பதிவும் சிங்க் மேல் இல்லை. கைதி ஜெயராம் ஏதாவது ஒரு ஸ்டூலையோ நாட்காலியையோ பயன்படுத்தி சீலிங் வளையத்தில் லுங்கியை மாட்டி தற்கொலை பண்ணி இருந்தால் ஸ்டூலோ நாட்காலியோ இந்த இடத்தில் கீழே உருண்டு கிடந்து இருக்கணும். அப்படி எதுவும் இல்லாததினால் வேறு யாரோ கைதி ஜெயராமனை தூக்குல தொங்க விட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட்டுராஜன் பதட்டமாய் கேட்டார். அப்படி இருந்தால் ஜெயராமன் சத்தம் போட்டு இருப்பானே சார். ஜெயராமனுக்கு மயக்க ஊசி போட்டிருந்தால்? ஐஜி குறுக்கிட்டார். சரி, இது தற்கொலையா இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்றதுக்கு 2வது காரணம் என்ன? ஒரு தடயம் கிடைச்சிருக்கு சார். தடயமா? எஸ், இதோ பாருங்க. சொன்ன ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒரு கர்ச்சீப்பில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அதை காட்டினார். அத்தியாயம் 11. சாயந்திரம் மணி 6:30. வசந்தகுமார் லட்சுமி நாராயணன் வீட்டுக்கு போன போது அவர் ஒரு ஜோதிட பணிக்கரோடு பேசிக்கொண்டிருந்தார். வசந்தகுமாரை பார்த்ததும் மலர்ந்தார். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வீட்டுக்கு வர்றீங்கன்னு கேட்க இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வசந்தகுமார் பணிக்கரை பார்த்து கொண்டே கேட்டார். என்ன ஜோசியம்யா? நம்ம குடும்ப ஜோசியர் இவர்.
கௌஷிகா இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவளோட ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றார்? கௌஷிகாவோட ஜாதகம் நல்ல ஜாதகமாம். ஆனால் கோச்சாரப்படி கிரகங்கள் சரியில்லையாம். எல்லாம் சரியா முழுசா 1 வருஷம் ஆகணுமாம். கௌஷிகாவுக்கு கெடு பலன்கள் எதுவும் வராமல் இருக்க ஒரு பரிகாரம் பண்ணணுமாம். என்ன பரிகாரம்? ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, சதுர்த்தி, பிரதோஷ நாட்களில் உபவாசம் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோமாதா பூஜை பண்ணி பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணுமாம். லக்ஷ்மி நாராயணன் சொல்ல சொல்ல பணிக்கர் குறுக்கிட்டார். 3 மாசத்துக்கு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தால் போதும். பாவக்கிரகங்கள் ஏற்பட்டிருக்கிற எல்லா கஷ்டங்களும் காணாமல் போயிடும். வசந்தகுமார் லக்ஷ்மி நாராயணனை ஏறிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம், ஜாதகம் எல்லாம் உண்மைதான். அண்ட வெளிச்சம் சுழல்கிற கிரகங்களின் கதிர்வீச்சால் சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நன்மையும் சிலருக்கு கெடுமையும் விளைவிக்கும். நோய்க்கு மருந்து சாப்பிடுவது போல் கிரகங்களால் ஏற்படும் கெடுதல்களுக்கு தகுந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டால் போதும். பணிக்கர் சிரித்தார். ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்க ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் ஆதரிச்சு பேசுறது எனக்கு சந்தோஷமாயிருக்கு. பணிக்கரே, நான் படிக்கிற காலத்தில் நாத்திகம் பேசியிருக்கேன். ஜோதிடத்தை கிண்டல் பண்ணியிருக்கேன். நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவோ விஷயங்களை பட்டவர்த்தனமாகவும் நாசுக்காகவும் சொல்லிவிட்டு போயிருக்காங்க. ஒரு குத்து விளக்கை எப்படி ஏத்தணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போனதை ஒழுங்கா கடைப்பிடிச்சாலே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாய் வாழலாம். 100ல் 1 வார்த்தை சார் இது. பணிக்கர் சொல்லிவிட்டு எழுந்தார். நான் கிளம்புறேன். ஐயப்பன் கோயில்ல இன்னைக்கு ஒரு பூஜை. 7 மணிக்கு கோயில்ல இருக்கணும். நான் 2 நாள் கழிச்சு வந்து உங்களை பார்க்கிறேன். நாளைக்கு அமாவாசை. பொண்ணை உபவாசம் இருக்க சொல்லுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல் பக்கத்து தெருவில் பட்டத்தரசியம்மன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கை ஏற்ற சொல்லுங்க. 3 அமாவாசைக்கு போயிட்டு வந்தால் போதும். எல்லாம் சரியாயிடும். விடைபெற்று பணிக்கர் கிளம்பி போனதும் வசந்தகுமார் லக்ஷ்மி நாராயணனை ஏறிட்டார். கௌஷிகா அங்கே அவளும் அவளுடைய அம்மாவும் தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. வர நேரமாகுமா? எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். ஏன், என்ன விஷயம் வசந்தகுமார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி நண்பர்கிட்ட போய் மாஜி அமைச்சர் சபாபதியை பற்றின விவரங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன விவரங்கள் சொல்லுங்கள். அந்த விவரங்கள் கௌஷிகா இருக்கிறாளா? இல்லை என்று சொன்ன வசந்தகுமார் பேச்சை ஆரம்பித்தார். சபாபதியோட குடும்பம் ஒரு ஜமீன் குடும்பம். சபாபதியோட அப்பா ஜெகநாத ராஜா 20 வருஷங்களுக்கு முன்னாடி வெரி பவர்ஃபுல் பர்சன். அரசியல் செல்வாக்கு உண்டு. பணம், அதிகாரம் ரெண்டும் இருந்தால் கேட்கணுமா? அப்பாவும் மகனும் போடாத ஆட்டம் இல்லை. ஜெகநாத ராஜாவுக்கு மகனை மந்திரியாக்கி பார்க்கணுங்கிற ஆசை வந்தது. ஆளும் கட்சியின் ஆதரவோடு மகனை ஒரு தொகுதியில் நிற்க வச்சு பணத்தை வாரி இறைச்சு ஜெயிக்க வச்சார். மந்திரி பதவியும் வாங்கி கொடுத்தார். சபாபதி மந்திரி பதவி ஏத்துக்கிட்ட போது அவனுக்கு வயசு 24. அந்த சமயத்துல அவனுக்கு கல்யாணமாகி 2 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. சபாபதி வெளியுலகத்துக்கு தன்னை யோக்கியன் போல் காட்டிக்கிட்டே திரைமறைவு வேலைகளில் பண்ணிய அட்டூழியங்கள் கணக்கில் அடங்காது. அதுல உச்சக்கட்ட அட்டூழியம் ஒன்று ஒரு +2 மாணவியை கற்பழிச்சு கொலை பண்ணினது. அந்த கொலையில் தான் அடையாளம் காட்டப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக ஜெயராமன் என்கின்ற ஒரு அப்பாவி இளைஞன் மேல் அந்த கொலைப்பழியை சுமத்தி செஷன்ஸ் கோர்ட்டில் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான். அடப்பாவி, ஜெயராமனை தூக்கிலே போட்டுட்டாங்களா? இல்லை, ஜெயராமன் தான் நிரபராதின்னு ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணினான். ஹைகோர்ட் ஜட்ஜ் நாராயணமூர்த்தி நியாயவான். ஜெயராமன் நிரபராதிங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அவனை விடுதலை பண்ண இருந்தார். அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சுக்கிட்ட சபாபதியும் அவனுடைய அப்பா ஜெகநாத ராஜாவும் ஜெயராமன் விடுதலையாகி வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் வேலைகளில் ஈடுபட்டாங்க. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்பார்த்து சிறையில் இருந்த ஜெயராமனுக்கு ஒரு மத்தியான நேரம் திடீர்னு வயிற்று வலி வந்தது. ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணினாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி ஜெயராமன் ஹாஸ்பிட்டலின் கழிவறையில் தூக்கில் தொங்கியிருந்தான். எப்படி? போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்ட வாதம் வயிற்று வலியின் கடுமையை தாங்கிக் கொள்ள முடியாத ஜெயராமன் கழிவறையில் தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் என்பதுதான். அது உண்மையான வாதமா? இல்லைன்னு சொல்லி அப்போதைய எதிர்கட்சி தலைவர்கள் போராட்டம் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் கட்சி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஜெயராமன்
கொலை செய்யப்பட்டதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு தடயமும் கிடைச்சது. ஆனால் அந்த தடயத்தை போலீசார் அப்படியே மறைச்சு ஜெயராம் தற்கொலைதான் பண்ணிக்கிட்டங்கிறதை நிரூபிக்க அவன் எழுதியது மாதிரி அவனுடைய கையெழுத்தில் ஒரு கடிதம் எழுதி வச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து சபாபதி சார்ந்த கட்சியே ஆளும் கட்சியா இருந்ததுனால எதிர்கட்சிகளால ஒன்றும் பண்ண முடியல. கடந்த 3 வருஷ காலமாத்தான் சபாபதி மந்திரி பதவியில் இல்லை. மந்திரி பதவியில் இல்லைன்னாலும் எந்த அதிகாரமும் செல்வாக்கும் இன்னமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. சபாபதியோட அப்பா ஜெகநாத ராஜா இப்போ உயிரோடு இருக்காரா? இல்லை, 4 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். இப்போ சபாபதியும் சபாபதியோட மகன் அட்சயகுமாரும் தான் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசாய் இருக்கார்கள். ஓகே வசந்தகுமார், மாஜி அமைச்சர் சபாபதியோட இந்த அடாவடித்தனங்களுக்கும் என்னுடைய டாட்டர் கௌஷிகா இப்படி மென்டல் டிஸ்டர்பா இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? காரணம் இருக்கு, சரியா தெரியல. பட் சின்னதா ஒரு லிங்க் இருக்கு. லக்ஷ்மி நாராயணன்: என்ன லிங்க்? கௌஷிகா இத்தனை நாளும் எந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாலோ அந்த கல்லூரியோட கரஸ்பாண்டன்ட் சபாபதி தான். கல்லூரியில் எந்த விழா நடந்தாலும் சபாபதி வந்துடுவாராம். கௌஷிகா என்னோடு சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசும்போது அவன் அடிக்கடி காலேஜுக்கு வர்றான்னு சொன்னது சபாபதியே தான். வசந்தகுமார்: எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்கள். பெண்கள் விஷயத்தில் சபாபதி ரொம்பவும் மோசமான பேர்வழின்னு சொன்னீங்கள். சபாபதி ஏதாவது சந்தர்ப்பத்தில் கௌஷிகா கிட்ட மோசமா நடக்க முயற்சி பண்ணியிருக்கலாமோ? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கௌஷிகா சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது கண்டிப்பா சொல்லியிருப்பா. இது இல்லைன்னாலும் வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? மறுபடியும் கௌஷிகாவை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் சின்னதாய் கேள்விகளை கேட்டு கிளற வேண்டியதுதான். சொன்ன வசந்தகுமார் தன் கையோடு கொண்டு போயிருந்த ஒரு தோல் பையை பிரித்து உள்ளே இருந்த பேப்பர் கட்டிங்குகளை எடுத்து டீப்பாய் மீது பரப்பினார். எல்லாமே பல்வேறு நாளிதழ்களின் கட்டிங்குகள். சிலது பழுப்பேறி சிலது நைந்தும் தெரிந்தன. லக்ஷ்மி நாராயணன்: இது எல்லாமே என்னுடைய பாலிட்டிஷியன் நண்பர் கொடுத்த 1983 வருஷத்திய பேப்பர் கட்டிங்குகள். அவர் அந்த காலத்தில் எதிர்கட்சியை வரிசையில் இருந்தவர். சபாபதிக்கு எதிரான போராட்டங்களில் கலந்து கொண்டவர். சபாபதியை பற்றி இன்னும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டால் இந்த பேப்பர் கட்டிங்குகளை படிச்சு பாருங்கள், தெரியும்னு சொல்லி ஒரு பழைய ஃபைலிலிருந்து எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தார். டீபாயின் மேல் பரப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த பேப்பர் கட்டிங்குகளின் மேல் பார்வையை போட்டார் லக்ஷ்மி நாராயணன். தூக்கு தண்டனை கைதி ஜெயராமன் ஹாஸ்பிட்டலில் தற்கொலை. அமைச்சர் சபாபதி பதவி விலக வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை. கைதி ஜெயராமன் மரணத்தில் மர்மம் நீடிக்கின்றது. கிடைத்த தடயத்தை போலீஸ் மறைத்தது. சட்டசபையில் சரமாரி புகார். உண்மையில் நடந்தது என்ன? அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி. லக்ஷ்மி நாராயணன் எல்லா கட்டிங்குகளையும் விட்டுவிட்டு ஒரு நீளமான கட்டிங்கை எடுத்தார். என் மீது வீண்பழி சுமத்துகிறார்கள். அமைச்சர் சபாபதி பேட்டி. நேற்று கோட்டையில் அமைச்சர் சபாபதி நிருபர்களை சந்தித்த போது விரிவான பேட்டி ஒன்றை கொடுத்தார். நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கோபாவேசமாக பதிலளித்தார் அமைச்சர். கேள்வி: தூக்கு தண்டனை கைதி ஜெயராமன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அது ஒரு திட்டமிட்ட கொலை. அந்த கொலைக்கு பின்னால் அமைச்சர் சபாபதி இருக்கின்றார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? சபாபதி: இந்த ஒரு தற்கொலை மட்டுமா நான் காரணம்? இன்றைக்கு பேப்பரில் 4 தற்கொலை செய்திகள் வந்திருக்கின்றன. 2 பேருக்கு கடன் தொல்லை, 2 பேருக்கு காதல் தோல்வி. அந்த தற்கொலைகளுக்கும் நான் தான் காரணம். போதுமா? எதிர்க்கட்சிகளுக்கு இப்போது சந்தோஷம்தானே? கேள்வி: போலீசாரை ஏதோ ஒரு தடயத்தை மறைத்து விட்டதாக சொல்லப்படுவது உண்மையா? சபாபதி: அங்கே எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எதிர்க்கட்சிகள் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு பேசுகிறார்கள். என் மீது வீண் பழி சுமத்துவதற்காக ஒரு கூட்டம் வெறி பிடித்து அலைகிறது. கேள்வி: ஜெயராமனின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே ரயில் முன் பாய்ந்து உயிர் விட்டுள்ளார்கள். இது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சபாபதி: மனசுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தின் வாரிசுகளில் யாராவது ஒருவர் அரசு வேலை கொடுக்கப்படும். கேள்வி: உங்கள் மீது நிறைய லஞ்ச புகார்கள் இருப்பதாக சொல்லப்படுவது பற்றி? சபாபதி: மகாத்மா காந்தி இப்போது உயிரோடு இருந்து அவர் அமைச்சராக இருந்தாலும் அவர் மீதும் லஞ்ச புகார்கள் சுமத்த ஒரு வஞ்ச கூட்டம் இருக்கும். இது ஒரு அரசியல் நோய். இந்த நோய் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மட்டுமே வரும். குணப்படுத்த முடியாத நோய்.
லக்ஷ்மி நாராயணன் பேப்பர் கட்டிங்களை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தவர் திடுமென்று நிமிர்ந்தார். வசந்தகுமார், ஒரு ஒற்றுமையை நோட் பண்ணினீங்களா? என்ன, 20 வருஷங்களுக்கு முன்னால் ஜெயராமன் இறந்து போன தேதி என்ன? 8/8/83, அதாவது 1983 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இல்லையா? ஆமாம். கௌஷிகாவும் அதே தேதியில்தான் பிறந்தா. இஸ் இட்? எஸ். அதுவும் மட்டுமில்லை, அந்த 8ஆம் தேதியில் அந்த ஜிஹெச்சில் தூக்கில் தொங்கி இறந்து போனானோ அதே ஜிஹெச்சில் அதே நள்ளிரவில்தான் கௌஷிகாவும் பிறந்தார். வசந்தகுமார் விழிகளில் இப்போது பீதி. லக்ஷ்மி நாராயணன், நீங்க சொல்றது உண்மையா? எஸ், இதோ பாருங்க, இந்த பேப்பர் கட்டிங்கில் ஜெயராமன் இறந்த தேதி 8/8/83 போட்டிருக்காங்க இல்லையா? போட்டிருக்கு. கௌஷிகா ஜாதகத்தில் அவ பிறந்த தேதி எவ்வளவுன்னு போட்டிருக்குன்னு பாருங்க. வசந்தகுமார் டீபாயின் மேல் கிடந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். 1983 வருடம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு 1:25 மணியளவில் பெண் குழந்தை சுபஜனனம். அத்தியாயம் 12. மறுநாள் காலை 11 மணி. வசந்தகுமாரின் கிளினிக் ரூம். சாத்தப்பட்ட அறைக்குள் கௌஷிகா இன்க்ளைன் நாட்காலியில் படுக்க வைக்கப்பட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க வசந்தகுமார் ஹஸ்கி வாய்ஸில் அவளோடு பேசிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணனும் அவருடைய மனைவியும் கவலை கப்பிய முகங்களோடு நின்றிருந்தார்கள். கௌஷிகா, நான் உன்னோட ஃப்ரெண்ட், பயப்படாதே, நீ தைரியமாய் இருக்கணும். அந்த சபாபதியை பார்த்தால் உனக்கு பயமாயிருக்கா? பயம் இல்லை, பின்னே கோபம். கோபம் எதுக்காக? சொல்லு. அவனை கொல்லணும். எதுக்காக அவனை கொல்லணும்? அவன் கெட்டவன். எப்படி கெட்டவன்? கௌஷிகா மௌனம் சாதிக்க வசந்தகுமார் அவளுடைய நெற்றியின் புருவ மத்தியில் தன் ஆட்காட்டி விரலை வைத்தார். உனக்கு ஜெயராமனை தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? தெரியும். அதுதான், எப்படி தெரியும்? கௌஷிகாவிடம் மௌனம். வசந்தகுமார் மேலும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு கௌஷிகா என்று மெல்ல குரல் கொடுத்தார். நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். ஜெயராமனை உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஆத்மா, அவனும் ஆத்மா. புரிகிற மாதிரி சொல்லு கௌஷிகா. ஒருவர் இறக்கும் போது உடம்பு என்னும் ஸ்தூல சரீரம் அழிந்து போகும். ஆனால் சூட்சும சரீரம் எனப்படும் ஆத்மா அழியாது. முக்தி நிலையில்தான் ஆத்மா சாந்தி அடையும். பூமியிலிருந்து பிரிந்து சென்ற உயிர் தான் செய்த செயல்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை சொர்க்கத்திலும் நரகத்திலும் அனுபவிக்கும். சொர்க்கத்தில் அந்த சரீரம் இன்பங்களை அனுபவிக்கும் போது அதை தேவ சரீரம் என்பார்கள். நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்கும் போது அதை யாதனா சரீரம் என்பார்கள். இந்த சரீரங்கள் எங்கு இருந்தாலும் அவை பூமியில் இருந்த போது செய்த பாவங்களை அவர்களின் நல்லருளை பெறுவதும் பூமியில் வசிப்பவர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். அது தவிர லக்ஷ்மி நாராயணன் பயந்து போய் வசந்தகுமாரின் தோளை தொட்டார். வேண்டாம் வசந்தகுமார், கௌஷிகாவை மேற்கொண்டு பேச வைக்காதீங்க. ஆத்மா அது இதுன்னு கொஞ்சம் விபரீதமா பேச ஆரம்பிச்சுட்டா. இதோடு நிறுத்திக்குவோம். அவ காலேஜுக்கு போகலைன்னாலும் பரவாயில்லை, கல்யாணமே நடக்காட்டியும் பரவாயில்லை. பயப்படாதீங்க லக்ஷ்மி நாராயணன், நான் இருக்கிறேன். கௌஷிகாவை முழுமையாய் பேச வச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், குணப்படுத்த முடியும். லக்ஷ்மி நாராயணன் மனைவி இரு கைகளையும் குவித்து கும்பிட்டாள். ப்ளீஸ், வேண்டாம் டாக்டர், எங்களால் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு சொல்கிறீங்களா? வேண்டாம் டாக்டர். ஆஸ்திரேலியா சிட்னியில் வரன் பார்த்து இருக்கிறதா சொன்னீங்க. கேன்சல் பண்ணிடுறோம். கௌஷிகாவே என்னைக்கும் நாமளா நிலைக்கு வர்றாளோ அன்னைக்கு உள்ளூரிலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சிடுவோம். வசந்தகுமார் குறுக்கிட்டு கேட்டார். ஒருவேளை கௌஷிகா யாரையாவது லவ் பண்ணினால் அந்த பையனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கண்டிப்பா. கௌஷிகாவோட சாய்ஸ் என்னைக்குமே பெட்டராகத்தான் இருக்கும். அப்படி அவ யார் மேலேயாவது ஆசைப்பட்டால் கண்டிப்பா அந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். வசந்தகுமார் சிரித்தார். சாய்வு நாட்காலியில் கண்மூடி படுத்திருந்த கௌஷிகாவின் தோளை மெல்ல தட்டினார். அப்புறம் என்ன கௌஷிகா, நீ காதலிக்கிற பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்க அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இனி இந்த சைக்கோ வேஷத்தை கலைச்சிரு. சந்தோஷமாய் காலேஜுக்கு போ, படிப்பை முடி. கௌஷிகா சிரிப்போடு எழுந்து உட்கார்ந்தாள். அப்பாவும் அம்மாவும் பார்த்து கண்ணடித்தாள்.
அத்தியாயம் 13. லக்ஷ்மி நாராயணனும் அவருடைய மனைவியும் திகைத்து போய் கௌஷிகாவை பார்க்க வசந்தகுமார் சிரிப்போடு தொடர்ந்தார். சாரி லக்ஷ்மி நாராயணன், கௌஷிகாவோட காதல் கல்யாணத்துல போய் முடியணுங்கிறதுக்காக நானும் அவளும் போட்ட நாடகம்தான் இது. கௌஷிகா தன்னோட காதல் விவகாரத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு முந்தி நீங்க ஆஸ்திரேலியா சிட்னி வரனுக்கு பேசி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ தன்னோட காதல் விவகாரத்தை சொன்னா. கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. வீட்டுல வீணான பிரச்சனை உருவாகும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் இதனால மனக்கசப்புகள் உண்டாகும். அதனால கௌஷிகா மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா. இந்த விஷயத்தை கௌஷிகா என்கிட்ட சொன்ன போது நான் வேண்டாம்னு புத்தி சொன்னேன். பட் அவ கேட்கல. அங்கிள், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணலைன்னா நான் என்னோட முடிவை வேற மாதிரி மாற்றிக்க வேண்டி இருக்கும்னு சொல்லவே பயந்து போன நான் இந்த நாடகத்துக்கு ஒத்துக்கொண்டேன். 20 வருஷங்களுக்கு முன்னாடி மாஜி அமைச்சர் சபாபதி பண்ணின அட்டூழியங்களையும் அது சம்பந்தப்பட்ட பேப்பர் கட்டிங்களையும் எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிஷியன் நண்பர் வீட்டுல பார்த்தேன். அதை படிக்கிறதுக்காக கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தேன். ஒரு நாள் அதை படிச்சு பார்த்து கொண்டிருந்த போது ஜெயராமன் என்கிற தூக்கு தண்டனை கைதி GHல் இறந்த தேதியும் கௌஷிகா அதே ஹாஸ்பிட்டலில் பிறந்த தேதியும் 8/8/83 இருந்ததை பார்த்ததும் அந்த பின்னணியை வச்சே மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி கௌஷிகாவை நடிக்க சொன்னேன். ஜெயராமனின் ஆத்மா கௌஷிகாவுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த ஆத்மா சபாபதி மேலே கோபமும் வெறுப்புமாய் கொள்ள துடிக்கிற மாதிரியும் பில்டப் பண்ணி உங்களையும் நம்ப வச்சோம். இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற கௌஷிகாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்பினேன். என்னோட நம்பிக்கை வீண் போகல. இன்னைக்கு கௌஷிகா சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசும்போது ஆத்மா, சொர்க்கம், நரகம்னு கொஞ்சம் அதிகப்படியாய் பேசவே பயந்து போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ற முடிவுக்கு வந்தீங்க. லக்ஷ்மி நாராயணன் இப்போது திகைப்பிலிருந்து மீண்டும் சின்னதாய் புன்னகை பூத்து கொண்டே கேட்டார். அன்னைக்கு பைக்ல வந்த இளைஞன் யாரு? தப்பிச்சு போன பையன் தானே? ஆமாம், கௌஷிகா காதலிக்கிற பையனே அவன்தான். கௌஷிகாவோட சைக்கோ டிராமாவை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி காட்டுறதுக்காக அவனோட பங்குக்கு டெலிஃபோன்ல பேசினான். பைக்ல வந்து ரோட்டோர மரத்துக்கு கீழே நாம பார்க்குற மாதிரி 2 நிமிஷம் நின்றுட்டு உடனே பறந்துட்டான். பையன் என்ன பண்ணுறான்? பையன் பிரசாத் MCA முடிச்சுட்டு ஒரு லீடிங் கம்ப்யூட்டர் கன்சல்டன்ட் வேலைக்கு இருக்கிறான். மாதம் 23,000 சம்பளம். பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவரும் பேங்க்ல இருக்கிறார். ரெஸ்பெக்டட் ஃபேமிலி. வசந்தகுமார், கௌஷிகாவுக்கு இப்படி ஒரு காதல் விவகாரம் இருக்கிறதை நேரடியாக என்கிட்ட வந்து சொல்லி இருக்கலாமே. சொல்லி இருந்தால் கண்டிப்பா நீங்க ஒத்துக்கொண்டிருக்க மாட்டீங்க லக்ஷ்மி நாராயணன். ஆஸ்திரேலியாவில் சிட்னி வரன் அற்புதமான வரன். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இனி மண்டபம் பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. கௌஷிகாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்புன்னு சொல்லி என்னையும் சிக்கல்ல மாட்ட வச்சிருப்பீங்க. பேரண்ட்ஸோட மனநிலை எனக்கு நல்லாவே தெரியும் லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணனின் மனைவி மகளின் காதை பிடித்தாள். ஏண்டி, இப்படித்தான் ஏமாத்துறதா? நானும் அப்பாவும் வீட்டில் இருந்த நிலைமையை பார்த்த பின்னாடியும் உன்னோட மனசு இலகலையா? சாரிம்மா, என்னோட காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் எதையும் கண்டுக்கல. வெரி வெரி சாரிம்மா. அந்த பையன்கிட்ட செல்ஃபோன் இருக்கா? இருக்கு. உடனே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு. கல்யாண பேச்சை இன்னைக்கே ஆரம்பிச்சிடுவோம். கௌஷிகா பக்கத்து மேஜை மேலிருந்த டெலிஃபோனை தொட்டாள். அத்தியாயம் 14. அந்த நள்ளிரவு நேரத்தில் அழைப்பு மணி விடாமல் அலறவே தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தார் வசந்தகுமார். அவர் கடிகாரத்தில் நேரம் பார்த்தார். மணி 2:30. ஊருக்கு போயிருந்த மனைவி திரும்பி வந்து விட்டாளோ? இருக்காதே. அப்படி வருவதாக இருந்தால் ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே. வசந்தகுமார் எழுந்து போய் நேரடியாக கதவை திறக்காமல் பக்கவாட்டு ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தார். வாசற்படிகளில் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் கான்ஸ்டபிள் 2 பேரும் தெரிந்தார்கள். காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. போலீஸ் எதற்காக? அதுவும் இந்த நள்ளிரவில்? வசந்தகுமார் குழப்பமாய் யோசித்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் காலிங் பெல் அலறியது. போய் கதவை திறந்தார். அந்த இளவயது இன்ஸ்பெக்டர் முன்னால் வந்தார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் டாக்டர். ப்ளீஸ் கம் இன். காரணம் இல்லாமல் வரமாட்டீங்களே. ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் பரணி. என்ன விஷயம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஒரு இன்வெஸ்டிகேஷன். ரிகார்டிங் வித்? உள்ளே போய் பேசலாமா? வாங்க. வசந்தகுமார் உள்ளே கூட்டி போய் வரவேற்பறையில் இருந்த நாட்காலிகளை காட்டினார். ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் பரணி நாட்காலிகளுக்கு சாய்ந்தபடி கேட்டார்.
வீட்டில் வேறு யார் இருக்காங்க டாக்டர்? இப்போதைக்கு நான் மட்டும்தான். என்னோட மனைவி ஒரு குடும்ப விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்கா. எந்த ஊருக்கு? காரைக்குடிக்கு. வீட்டில் வேலைக்காரங்க சமையல் பண்ண ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க காலையில் 6 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு போயிடுவாங்க. உங்கள் தொழில் எப்படி போயிட்டு இருக்கு டாக்டர்? வெரி வெல் கோயிங். ஓகே டாக்டர், நான் இப்போ விஷயத்துக்கு வர்றேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வெளியுலகத்துக்கு தெரியாத விஷயம். டிவியிலும் பத்திரிகைகளும் வராத நியூஸ். வசந்தகுமாரின் நெற்றி சுருங்கியது. என்ன சொல்லுங்க? மாஜி அமைச்சர் சபாபதியை 2 நாளாய் காணோம். ஊட்டியில் இருக்கிற அவரோட எஸ்டேட்டுகளை பார்க்க போனவர் ஊட்டியே போய் சேரல. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. வசந்தகுமாரின் இருதயத்திற்குள் அதிர்ச்சி அலைகள் பரவினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இயல்பான குரலில் கேட்டார். மாஜி அமைச்சர் சபாபதி காணாமல் போனதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஸ்பெக்டர் பரணி சிரித்தார். சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போலீஸ் வரவே மாட்டாங்க டாக்டர். மாஜி அமைச்சர் சபாபதி இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு கண்டிப்பாய் தெரியும். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் இன்ஸ்பெக்டர்? எனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் சொல்கிற அந்த சபாபதியை நான் பேப்பரில் ஃபோட்டோவில் பார்த்ததோடு சரி, நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஒரு அரசியல்வாதி காணாமல் போனால் அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட வந்து கேட்டால் என்ன அர்த்தம்? டோன்ட் பி எமோஷனல் டாக்டர். உங்ககிட்ட இருந்து எனக்கு உண்மை கிடைக்கலன்னா நான் அந்த உண்மையை தேடி கௌஷிகா கிட்ட போக வேண்டி இருக்கும். கௌஷிகா? உங்கள் நண்பர் லக்ஷ்மி நாராயணின் பொண்ணு கௌஷிகாவைத்தான் சொல்கின்றேன். அந்த பொண்ணையாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவளையும் தெரியாதுன்னு சொல்லிடுவீங்களா? வசந்தகுமாரின் உள்ளுணர்வில் சட்டென்று தீப்பிடித்து கொண்டது. ஏதோ விபரீதம். விளையாட்டாய் ஆரம்பித்தது ஏதோ வினையில் போய் முடிந்திருக்கின்றது. என்ன டாக்டர் யோசனை பண்ணுறீங்க? ஏதாவது பொய்யை சொல்லி சமாளிக்கலாம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை இந்த நிமிஷமே டிராப் பண்ணிடுறது நல்லது. சொன்ன பரணி பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளை கை காட்டினார். இந்த கான்ஸ்டபிளை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கிறீங்களா டாக்டர்? வசந்தகுமார் பார்த்துவிட்டு இல்லை என்பது போல் தலையாட்டினார். பரணி தொடர்ந்தார். இவர் பேரு முருகப்பன். நீங்கள் கிளினிக் வச்சிருக்கிற அதே தெருவில் தான் இவருக்கும் வீடு. 2 நாளைக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்டீரியா மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு கன்சல்டேஷனுக்காக உங்களை பார்க்க வந்தார். அந்த சமயத்தில் நீங்களும் லக்ஷ்மி நாராயணனும் கௌஷிகாவோடு சம்பந்தப்படுத்தி மாஜி அமைச்சர் சபாபதியை பற்றி ஏதோ பேசியிருக்கீங்க. பேப்பரில் வெளியாகி இருந்த சபாபதி போட்டோவை கௌஷிகா துண்டு துண்டாய் கிழிச்சு போட்டதையும் கான்ஸ்டபிள் முருகப்பன் பார்த்திருக்கிறார். இதுல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு முருகப்பன் உங்களை பார்க்காமலேயே வந்துட்டார். அந்த சம்பவத்துக்கு பிறகு 2 நாள் கழிச்சு சபாபதியோட மகன் அட்சயகுமார் எனக்கு ஃபோன் பண்ணி எஸ்டேட் வேலைகளை பார்க்கறதுக்காக ஊட்டி புறப்பட்டு போன அப்பாவை காணோம், ஊட்டிக்கும் அவர் போய் சேரலேன்னு சொன்னார். இந்த விஷயத்தை டிவிக்கும் பேப்பருக்கும் கொடுக்காம ரகசியமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டார். நான் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணினேன். கான்ஸ்டபிள் முருகப்பன் உங்களை பத்தி சொன்னார். பகல் நேரத்திலே உங்க வீட்டுக்கு வந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு தான் இந்த நள்ளிரவு நேரத்தில் வந்தோம். வசந்தகுமார் பதட்டமாய் குறுக்கிட்டார். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாய் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கொயர் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஆமா. கான்ஸ்டபிள் முருகப்பன் என்னோட கிளினிக்கில் பார்த்த சம்பவம் உண்மை. அவர் கேட்ட வார்த்தைகளும் உண்மை. பட் அது ஒரு டிராமா. டிராமாவா? எஸ், கௌசிகாவோட காதலை வாழ வைக்கிறதுக்காக போட்ட டிராமா. நீங்க சொல்றது எனக்கு புரியலை டாக்டர். வசந்தகுமார் ஒரு 2 நிமிஷ நேரத்தை செலவழித்து நடந்த சம்பவங்களை சொல்லி முடிக்க அதை புன்னையோட கேட்ட பரணி தோள்களை குலுக்கினார். மாட்டிக்கிட்ட பின்னாடி இப்படியெல்லாம் சொல்லணும்னு முதல்லையே தீர்மானம் பண்ணிட்டீங்களா டாக்டர்? அப்படின்னா நான் சொன்னதை நீங்க நம்பல. எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. வேணுமுன்னா கௌஷிகிட்ட கேட்டு பாருங்க. கௌஷிகாவும் அதைத்தான் சொல்லுறா. லுக் இன்ஸ்பெக்டர், இந்த விஷயத்தில் நானோ கௌஷிகாவோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கௌஷிகா ஒரு நார்மலான பெண். அவளுக்கு எந்த விதமான மைண்ட் டிப்ரெஷனும் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கௌஷிகாவை வேறு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டி போய் செக் பண்ணிக்கலாம்.
அதையும் பண்ணத்தான் போகிறோம் டாக்டர். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வார்னிங். உங்களுக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம். அதுக்குள்ள நீங்களாக வந்து உண்மையை சொல்லுறீங்கள். அதாவது மாஜி அமைச்சர் சபாபதியை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்கள். அப்படி சொல்லலைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட நடவடிக்கைகள் உங்கள் மேலேயும் கௌஷிகா மேலேயும் கடுமையாக பாயும். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா? சாரி டாக்டர், நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க தயாராக இல்லை. இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. நிதானமா யோசனை பண்ணுங்க. இப்போ போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. குட் நைட். இன்ஸ்பெக்டர் பரணி எழுந்து போக 2 கான்ஸ்டபிளும் பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 15. 0 வாட்ஸ் பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்த அந்த அறைக்குள் சபாபதியை கொசுக்கள் மொய்த்தன. 2 கைகளாலும் கொசுக்களை அடித்து அடித்து 2 தோள்பட்டைகளும் அவருக்கு வலித்தது. அறையின் மூலையில் இருந்த சரியாய் பராமரிக்கப்படாத அந்த சிறிய கழிவறையிலிருந்து சிறுநீர் நாற்றம் கிளம்பி வயிற்றை புரட்டியது. கடந்த 2 நாட்களாய் ராத்திரி எது பகல் எது என்று தெரியாத அவஸ்தையில் மூளை பேதலித்து போன உணர்வு. 2 நாட்களுக்கு முன்னால் ஊட்டி மலைப்பாதை ஆரம்பமாகும் கல்லாலு என்ற இடத்தில் சாயந்தர இருட்டில் ஒரு மோட்டார் வேனில் தன் கார் மறிக்கப்பட்டதும் 2 பேர் துப்பாக்கிகளையும் கையுமாய் வேனில் வந்து வெளிப்பட்டு தன்னையும் டிரைவரையும் மிரட்டி வேனுக்கு கூட்டி போனதும் இன்னமும் மனசுக்குள் திகிலாய் உறைந்து போயிருந்தது. யார் அவர்கள்? முகங்களுக்கு மாஸ்க் போட்டிருந்ததால் அவர்கள் யார் என்பதை பார்க்க முடியாமல் போய்விட்டது. பாதுகாப்பு விஷயத்தில் சிறிது அலட்சியம் காட்டியது பெரியதொரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டது. யார் இந்த புது எதிரிகள்? எத்தனை வருஷங்களாக இல்லாமல் இப்போது முளைத்து தலை தூக்கி இருக்கிறார்கள்? டங்! கதவருகே சாப்பாடு தட்டு வைக்கப்படும் சத்தம் கேட்டது. இது மதிய உணவா ராத்திரி உணவா? கம்பி கதவுக்கு வெளியே பர்தா போட்டபடி யாரோ நின்றிருந்தார்கள். சாப்பாட்டு தட்டை வைத்ததுமே அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்து விடும் பர்தா இப்போது அப்படியே நின்றிருந்தது. குரல் கொடுத்தது. ஆண் குரல். சபாபதி, 2 நாள் சிறை வாழ்க்கை எப்படி இருக்குது? அட்டாச் பாத்ரூம் வசதியா இருக்கா? சபாபதி தட்டு தடுமாறி எழுந்து வந்தார். துண்டு துண்டாய் பேசினார். யார் ராணி? எதுக்காக என்னை இங்கே கொண்டு வந்து இப்படி? பர்தாவில் இருந்தவன் சிரித்தான். பிற்பகல் என்றான். பிற்பகலா? ஆமாம், முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். நான் என்ன பண்ணினேன்? நீ பண்ணினதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சா கல்கி தீபாவளி மலர் சைஸில் ஒரு பெரிய புத்தகத்தையே போடணும். இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சுருக்கமாக சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லட்டுமா? சொல்லு. ஜெயராமன். அப்படின்னா ஜெயராமனை உனக்கு தெரியாது? தெரியாது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுங்கிறது எவ்வளவு பெரிய சத்தியமான வார்த்தைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு நீ பட்டினி. இந்த சாப்பாடு நீ உனக்கு கிடைக்காது. வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற நாய்க்குத்தான். பர்தா தட்டை எடுத்துக்கொண்டு வெளியேறியது. அத்தியாயம் 16. போலீஸ் கமிஷனர் அலுவலகம். காலை 11 மணி. கமிஷனர் பராந்தகன் தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த வசந்தகுமார், லக்ஷ்மி நாராயணன், கௌஷிகாவின் காதலன் பிரசாத், இன்ஸ்பெக்டர் பரணி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கடைசியாய் வசந்தகுமாரை ஏறிட்டார். ஸோ அது ஒரு டிராமான்னு சொல்றீங்க? ஆமாம் சார், டிராமா. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக மாஜி அமைச்சர் சபாபதியோட பெயரை இதில் உபயோகப்படுத்திக்கிட்டோம். அப்படின்னா சபாபதி காணாமல் போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை? நிச்சயமா இல்லை சார். சபாபதிக்கு அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு எதிரிகள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களால எவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்கலாம். கமிஷனர் வசந்தகுமாரை கையமர்த்தினார். டாக்டர், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. சபாபதி ஒரு திடீர் அரசியல்வாதி கிடையாது. கடந்த 20 வருஷ காலமாக பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கின்றார். அப்பெல்லாம் அவருக்கு வராத ஆபத்து இப்ப வந்திருக்குது. அதாவது இந்த ஜெயராமன் பிரச்சனையை நீங்க கௌஷிகாவோடு சம்பந்தப்படுத்தி ஹேண்டில் பண்ணின பிறகு. கௌஷிகாவின் காதலன் பிரசாத் குறுக்கிட்டான். கமிஷனர் சார், நான் ஒரு தகவல் சொல்லலாமா? என்ன? சபாபதியோட மகன் அக்ஷயகுமார் நான் படித்த காலேஜில் தான் படித்தான். காலேஜில் டேஸில் அவன் ஒரு தாதா மாதிரி செயல்பட்டான். அவனோட செயல்பாடுகள் சபாபதிக்கு பிடிக்காததினால் 2 பேருக்கும் அடிக்கடி கிளாஷ் வரும். ஒரு தடவை காலேஜ் கேம்பஸுக்குள்ளேயே 2 பேரும் முறைச்சிக்கிட்டாங்க.
இது எப்ப நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னால். அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். அது பேச்சுவார்த்தையோடு நின்னுடும். இப்படி ஒரு விபரீதத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். சபாபதி காணாம போய் இன்னைக்கு 3வது நாள். பேப்பர்காரர்களும் டிவிக்காரர்களும் நியூஸ் தெரியாததுக்கு முந்தி அவர் பத்திரமாக மீட்கப்படணும்னு அட்சயகுமார் சொல்லுகின்றார். கமிஷனர் சொல்ல இன்ஸ்பெக்டர் பரணி கோபக்குரலில் குறுக்கிட்டார். சார், எக்ஸ் மினிஸ்டர் சபாபதி காணாம போனதுக்கு பின்னாடி நிச்சயமாய் டாக்டர் வசந்தகுமாருக்கும் கௌஷிகாவும் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? சார், ஜெயராமன் என்கிற தூக்கு தண்டனை கைதி இறந்து 20 வருஷங்கள் ஆகிடுச்சு. பட் அந்த பேப்பர் கட்டிங்ஸே எல்லாம் வசந்தகுமார் ஏதோ ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கார். பழிவாங்குற எண்ணம் இருக்கிறவங்க தான் பழைய விஷயங்களை மறக்காம இருப்பாங்க. வசந்தகுமார் இடமறித்தார். சார், ஜெயராமன் சம்பந்தப்பட்ட அந்த பழைய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் என்னோடது கிடையாது. என்னோட பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட் ஒருத்தரோடது. யார் அந்த ஃப்ரெண்ட்? அவர் பேரு குமரேசன். சொந்த ஊர் கன்னியாகுமரி. 20 வருஷங்களுக்கு முன்னாடி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டதால் மெட்ராஸுக்கே வந்து செட்டில் ஆயிட்டார். மெட்ராஸில் அவருக்கு வீடு எங்கே? ராஜா அண்ணாமலைபுரத்திலே, ஃபாதர் ராண்டில் ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 29. கமிஷனர் இன்ஸ்பெக்டர் பரணியிடம் திரும்பினார். அந்த குமரேசனை நேரடியாக போய் விசாரணை பண்றதுக்கு முந்தி வெளியே இருக்கிற அவர்கிட்ட அந்த நபர் எப்படின்னு உரசி பார்த்து விட்டு ஸ்மெல் பண்ணுங்க. எஸ் சார். அத்தியாயம் 17. டங். கதவருகே சாப்பாடு தட்டு வைக்கப்படும் சத்தம் கேட்டு குளிருக்கு ஒடுங்கி படுத்திருந்த சபாபதி எழுந்து உட்கார்ந்தார். வயிற்றில் பசி தீக்குண்ட மாதிரி பகபகவென்று எரிந்தது. எழுந்து சாப்பாடு தட்டை நோக்கி ஓடினார். பர்தா தட்டை அவர் கைக்கு கிடைக்காமல் இழுத்து கொண்டது. சபாபதி சொன்னார், இதோ பார், நான் சுகர் பேஷண்ட். என்னால பசியை தாங்க முடியாது. ராத்திரியும் நான் சாப்பிடல. தட்டை கொடு. நீ உண்மையான பேசினால் மட்டும்தான் உனக்கு சாப்பாடு. இல்லைனால் நேத்து ராத்திரி மாதிரி பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காமல் போயிடும். இப்போ சொல்லு, உனக்கு ஜெயராமன் யாருன்னு தெரியாதா? தெரியும். ஜிஹெச்சில் ஜெயராமன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா இல்லை கொலை செய்யப்பட்டானா? அது பொய் சொன்னா தட்டு வெளியே இருக்கிற நாய்க்கு போயிடும். வேண்டாம். அப்படின்னா உண்மையை சொல்லு. ஜெயராமனை கொலை பண்ண சொன்னது நான் தான். அந்த கொலைக்கு உதவி பண்ணினவங்க யார் யாருன்னு சொல்லிட்டா இந்த தட்டு உன்னோட கைக்கு வந்துடும். சொல்லிடுறேன், சொல்லு. ஜெயில் சூப்பரண்டன் பட்டுராஜன், சிறை ஆர்ட்லி கன்னியப்பன், ஜிஹெச் டாக்டர் முத்துராஜ், போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டர் நசீம். இவங்களெல்லாம் இப்பவும் சர்வீஸில் இருக்காங்களா இல்லை ரிட்டையர் ஆகிட்டாங்களா? ஜெயில் சூப்பரண்டன் பட்டுராஜன் மட்டும் ரிட்டையர் ஆயிட்டார். மற்றவங்க எல்லாம் சர்வீஸில் இருக்கிறாங்க. குட். உண்மையை மட்டும் பேச ஆரம்பிச்சுட்ட. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஜெயராமன் கொலை செய்யப்பட்ட கழிவறையிலிருந்து ஃபாரன்சிக் அதிகாரி ஒரு தடயத்தை எடுத்தாரே, அது என்ன தடயம்னு சொல்ல முடியுமா? தெரியாதுன்னு சொல்லிடாதே. இத்தனை நேரம் பேசின உண்மைகள் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அந்த தடயம் சொல்லு. அது ஒரு வாட்ச். வாட்சா? ஆமாம், ஆண்கள் கட்டிக்கூடிய வாட்ச். அது யாரோட வாட்ச்? அந்த கழிவறைக்குள் அது எப்படி வந்தது? ஜெயராமனுக்கு செக்யூரிட்டி கான்ஸ்டபிள் வந்தவரோட வாட்ச். மாட்டும் போது அந்த கான்ஸ்டபிளோட கையில் இருந்த வாட்ச் கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. அது அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியல. வாட்ச் உடைஞ்சதுமே அந்த உடைப்பட்ட வாட்ச் அதிலிருந்து ஸ்ட்ரக்கான நேரமும் முக்கியமான தடயங்கள் இல்லையா? இந்த தடயங்கள் எல்லாம் போலீஸ் உதவியோடு நீ மறைச்சிட்ட, அப்படித்தானே? அந்த கான்ஸ்டபிளோட பேர் என்ன? சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கான்ஸ்டபிள் இப்போ உயிரோடு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு லாரி ஆக்சிடென்ட்டில் குடும்பத்தோடு. பர்தா கையை உயர்த்தியது. போதும் சபாபதி, இனி வேளைக்கு சாப்பாடு வரும். சாப்பிடு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். என்னை எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கீங்க? நான் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு கேட்க நினைக்கிறேன், அதுதானே? ஆமாம். இது என்ன மாசம்? ஆகஸ்ட். தேதி? பர்தா கேட்டதும் சபாபதி விழித்தார். தெரியல. உன்னை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கடத்திட்டு வந்தோம். இன்னைக்கு தேதி 4. வர்ற 8ஆம் தேதி வரைக்கும் ஆயுசு கட்டி. அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கலாம். சபாபதி திக்கென்று விழித்தார். பர்தா சிரித்தது. என்ன பார்க்கிற? ஜெயராமனை தூக்குல மாட்டி கொலை பண்ணின நாள் எதுன்னு நல்லா ஞாபகம் இருக்கணுமே. 8/8/83. 20 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற அதே ஆகஸ்ட் 8ஆம் தேதி நள்ளிரவு 1:25 10வது வினாடியில் நீயும் தூக்கில் தொங்க போற. உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? உன்னோட பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்க போற சந்தோஷத்தோடு சாப்பிடு. பர்தா சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே போய்விட சபாபதி சாப்பாட்டு தட்டை பார்த்தார். மரண பயத்தில் பசி பறந்து போயிருந்தது. தட்டிலிருந்த சாப்பாடு விஷம் போல் தோன்றியது. அத்தியாயம் 18.
இன்ஸ்பெக்டர் பரணி கமிஷனர் பராந்தகனின் அறைக்குள் நுழைந்தார். சல்யூட் அடித்து நிற்க அவர் நிமிர்ந்தார். பார்த்து கொண்டிருந்த ஃபைலை தள்ளி வைத்துவிட்டு கேட்டார், என்ன குமரேசனே, என்கொயரி பண்ணிட்டீங்களா? பண்ணினேன் சார். அவர் ஒரு பழைய அரசியல்வாதி சார். கூட்டு நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபடாமல் அரசியல் அன்றும் இன்றும் என்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதிட்டு வர்றார். அதுக்காக 1 வருஷ காலம் ஆங்கிலம் தமிழ் பேப்பர்களை வாங்கி மலை போல குவிச்சு வச்சு அதிலிருந்து செய்திகளை சேகரம் பண்றார். அவர்கிட்ட விசாரணை பண்ணினதுல ஒரு உபயோகரமான தகவலும் கிடைச்சது சார். சைக்கியாட்ரிஸ்ட் வசந்தகுமார் குமரேசன் கிட்ட வந்து எக்ஸ் மினிஸ்டர் சபாபதி சம்பந்தப்பட்ட 20 வருஷத்துக்கு முந்தின பேப்பர்களை வாங்கிட்டு போனது உண்மை. அந்த கேஸில் இன்னொரு கோணத்தை யோசிச்சு பார்த்தீங்களா பரணி? என்ன சார், 20 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஜெயராமனோட குடும்பத்துக்கு வேண்டியவங்க யாராவது இப்போ சபாபதியை பழி தீர்க்க எண்ணி இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாமே. அந்த கோணத்திலும் என்கொயர் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஜெயராமனோட இறப்புக்கு பின்னாடி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிருக்காங்க. சரி, அந்த கேஸில் உங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன? சார், என்னோட சந்தேகம் எல்லாம் இன்னமும் அந்த வசந்தகுமார் கௌஷிகா மேலேதான். டிராமான்னு அவங்க சொன்னதெல்லாம் போய். சபாபதி 1ஆம் தேதி கடத்தப்பட்டார். இன்னைக்கு தேதி 7. இந்நேரம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். வசந்தகுமாரையும் கௌஷிகாவையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து 2 நாள் லாக்கப்ல உட்கார வச்சால் போதும் சார். எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துடலாம். வசந்தகுமாரையும் கௌஷிகாவையும் கைது பண்ணினால் பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். சரி, அரெஸ்ட் பண்ணிடுங்க. கமிஷனர் சொல்லவே டெலிஃபோன் அழைத்தது. ரிசீவரை எடுத்தார். எஸ் சார், நான் தியாகராஜன் பேசுறேன் சார். ஒரு பதட்ட குரல் கேட்டது. தியாகராஜனா? யாரு? எக்ஸ் மினிஸ்டர் சபாபதியோட PA சார். ஓ, நீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. காணாம போன மினிஸ்டரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், நிலைமை இன்னமும் மோசமாயிருச்சு. என்ன சொல்றீங்க? காணாமல் போன அப்பாவை தேடிக்கிட்டு வெளியூர் போயிருந்த அட்சயகுமார் இன்னமும் ஊர் திரும்பல. அவரோட செல்லுக்கு ஃபோன் பண்ணினா சத்தமே இல்லை. அட்சயகுமார் வெளியூர் போய் இன்னைக்கு 2வது நாள். எந்த ஊருக்கு போனார்? பெங்களூர் போய் சேர்ந்த முதல் நாள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அப்பாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் நேத்தியிலிருந்து அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அவருடைய செல்லுக்கு ஃபோன் பண்ணினாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கமிஷனர் பராந்தகன் கவலையாய் நெற்றியை பிடித்து கொண்டார். அத்தியாயம் 19. கம்பி கதவு விலகும் சத்தம் கேட்டு ஒரு மூட்டை மாதிரி சுருண்டு படுத்திருந்த சபாபதி எழுந்து உட்கார்ந்தார். பர்தா அணிந்த 2 பேர் கைகளில் துப்பாக்கிகளோடு உள்ளே வந்தார்கள். சபாபதி தட்டு தடுமாறி எழுந்து நின்றார். ஒரு பர்தா தன் கையில் இருந்த துப்பாக்கியால் சபாபதியின் தோளை தட்டியது. இன்னைக்கு தேதி எத்தனை தெரியுமா? 8, ஆகஸ்ட் 8. நேரம் நள்ளிரவு 1:15. நீ உயிரோடு இருக்க போகிறது இன்னும் 10 நிமிடங்கள் தான். மணி 1 மணி 25 நிமிஷம் 10வது நொடி நீ உயிரை விட்டிருக்கணும். வா வெளியே. சபாபதியை தள்ளி கொண்டு வெளியே வந்தார்கள். இருட்டான குறுகலான நடைபாதை வழியே இழுத்து போனார்கள். திடுமென்று ஒரு அறை 40 வாட்ஸ் வெளிச்சத்தில் அழுது வடிந்தபடி வந்தது. சிறிது மெலிதான அறை. அறையின் குறுக்கே இரும்பு கார்டர் ஒன்று போயிருந்தது. அதிலிருந்து சுருட்டிக்கிட்ட நைலான் கயிறு தொங்கியது. சுருக்கு கயிற்றுக்கு கீழே ஒரு ஸ்டூல் தெரிந்தது. சபாபதி, உனக்கு இன்னமும் ஆயுள் 8 நிமிஷம்தான். இந்த 8 நிமிஷத்துக்குள்ளே நீ இன்னொரு காட்சியை பார்க்க போற. சபாபதி அவர்களை திகிலோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே அறையின் மூலையிலிருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டு 2 பர்தாக்களுக்கு நடுவே அட்சயகுமார் தெரிந்தான். அவனுடைய 2 கைகளையும் பின்புறம் மடக்கி கட்டியிருந்தார்கள். கண்களில் கருப்பு துணி, வாயில் அழுத்தமாய் ஒட்டப்பட்டிருந்த செவ்வக பிளாஸ்டர். சபாபதி உடம்பில் நெருப்பு பற்றி கொண்ட திணிசில் பதறினார். என்னோட மகன் எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறியா சபாபதி? ஒரு மகனை தூக்கிலே போடும்போது பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு நீ அனுபவபூர்வமாக உணர வேண்டாமா? உன்னோட மகன் அட்சயகுமார் ஒரு தியாகி கிடையாது. அவன் ஒரு தாதா. நீ ஒரு சீனியர் கிரிமினல், அவன் ஒரு ஜூனியர் கிரிமினல். போலீஸ் உங்களை முறைப்படி கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தால் எப்போவோ உங்கள் 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அட்சயகுமாரை இழுத்து வந்து ஸ்டூலின் மேல் ஏற்றினார்கள். சபாபதி வீறிட்டார். என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் பண்ணின தப்புக்கு அவனை பழி வாங்காதீங்க.
அதப்படி சபாபதி, மாதா பிதா செய்தது மக்களுக்கு உண்டுன்னு பெரியவங்க சொல்வாங்க. நீங்க பண்ணின அக்கிரமங்களுக்கு பரிகாரமா உங்க பையன் தூக்குல தொங்கட்டுமே. அட்சயகுமாரின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டுப்பட்டது. அத்தியாயம் 20. சாரி டாக்டர், உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். இன்ஸ்பெக்டர் பரணி சொல்ல வசந்தகுமார் பெருமூச்சொன்றை வெளியேற்றி விட்டு கேட்டார். வாரண்ட் இருக்கா? நீங்க படிச்சவங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். வாரண்ட் இல்லாம வருவேனா? இதோ பாருங்க வாரண்ட். படிச்சு பார்த்துட்டு ஜீப்ல ஏறினால் போதும் டாக்டர். போலீஸை பற்றி நான் கேள்விப்பட்டது சரியாத்தான் இருக்கு. என்ன கேள்விப்பட்டீங்க? த ரைட் பீப்புள் இன் ராங் ரூட். அந்த வார்த்தையை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க டாக்டர். த ரைட் பீப்புள் இன் ராங் ரூட் இல்லை, த ரைட் பீப்புள் ஃபார் ராங் பர்சன். போய் ஜீப்பில் இருங்க. பேச வேண்டியது எல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் லாக்கப்பில் உட்கார்ந்து பேசிக்கலாம். உண்மை எந்த இடத்துக்கும் வரும். தைரியமாய் உட்கார்ந்து பேசும். லாக்கப்புக்கு போன பின்னாடி தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். பரணி சொல்லி கொண்டிருக்கும் போதே வசந்தகுமாரிடமிருந்து செல்போன் கூப்பிட்டது. நான் செல்போனில் பேசலாமா இன்ஸ்பெக்டர்? தாராளமாக பேசலாம். வசந்தகுமார் செல்போன் எடுத்து டிஸ்பிளேயில் கூப்பிடுவது யார் என்று பார்த்தார். லக்ஷ்மி நாராயணன். ஹலோ, சொல்லுங்க லக்ஷ்மி நாராயணன். வசந்தகுமார், கௌஷிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போக இங்கே மகளிர் போலீஸார் வாரண்டோடு வந்திருக்காங்க. இங்கேயும் அதே கதை தான். என்ன பண்றது வசந்தகுமார்? சட்டத்தோட முதல் பார்வை எப்போதும் சந்தேகமாய்த்தான் பார்க்கும். கௌஷிகாவை பயப்படாம இருக்க சொல்லுங்க. நாம எந்த தப்பும் பண்ணாத போது பார்க்கும் பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு நல்ல வக்கீல் ஏற்பாடு பண்ணணுமே. நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். யாரு? கடவுள். அத்தியாயம் 21. வேண்டாம், என்னோட மகனை விட்டுடுங்க. என்னை வேணுமுன்னாலும் தூக்கில் போடுங்க. நான் பண்ணின அக்கிரமங்களுக்கு அது தண்டனையாய் இருக்கட்டும். கதறி துடித்த சபாபதியை ஒரு பர்தா நெருங்கியது. சபாபதி, உன்னையும் தூக்கில் போடத்தான் போறோம். உனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற நேரம் 1:25 10 வினாடி. அதுக்கு இன்னும் 5 நிமிஷங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ உன்னோட மகன் அட்சயகுமார் எப்படி துடிதுடித்து சாகுறான்னு பார்த்துடு. சபாபதி பெருங்குரலில் அழுதபடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்தான். தலையாய் அடித்து கொண்டான். நான் பண்ணின பாவங்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். என்னோட மகனை விட்டுடுங்க. உன்னோட மகன் தூக்குல தொங்காம இருக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும். பண்ணுவியா? பக்கத்தில் நின்றிருந்த ஒரு பர்தா கேட்டது. பண்றேன், என்ன வேணுமென்னாலும் பண்றேன். நீ பண்ணின அக்கிரமங்களையும் திரைமறைவு கொலைகளையும் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி தருவியா? தர்றேன். பேச்சு மாற மாட்டியே? மாட்டேன். இந்த ராத்திரியிலே எந்த மாஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கும் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் தர தயார். மாஜிஸ்ட்ரேட் தேடி நாம போக வேண்டியது இல்லை சபாபதி. அதோ பக்கத்து அறையிலிருந்து அவரே வர்றார். சபாபதி மிரண்ட விழிகளோடு திரும்பி பார்க்க மாஜிஸ்ட்ரேட் சிவப்பு அங்கியோடு அறையினின்றும் வெளிப்பட்டார். பர்தா தொடர்ந்து பேசியது. சபாபதி, நீ வாக்குமூலம் தரும்போது அதை பார்க்க கேட்க 10 பேராவது வேண்டாமா? அதோ அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தார். 10-15 பேர் கைகளில் கேமராக்களோடு ஹேண்ட்புக் பேனாக்களோடும் அந்த அறையிலிருந்து திமுவென்று வெளிப்பட்டார்கள். ஒருவனின் கையில் வீடியோ கேமரா. என்ன சபாபதி அப்படி பார்க்குற? அவங்க எல்லோருமே பத்திரிகை அண்ட் டிவி ரிப்போர்ட்டர்ஸ். கடந்த 1 மணி நேரமா இந்த அறைக்குள் உட்கார்ந்து உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். சபாபதி சுற்றுமுற்றும் பார்த்து மிரள விழிக்க பார்த்து சிரித்தது. பர்தாவுக்குள்ளே இருக்கிற நாங்கள் எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியணுமா? பார்த்துக்க. பர்தாவை விலக்க இன்ஸ்பெக்டர் பரணி. சுற்றிலும் நின்ற மற்றவர்கள் பர்தாக்களை விலக்க காக்கி உடைகளில் கான்ஸ்டபிள்கள். பரணி சிரித்தார். என்ன எக்ஸ் மினிஸ்டர் சார், உங்க தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிக்க நாங்களும் இப்படி ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரத்தால் அறுக்கிற மாதிரி இன்னும் வச்சுக்கலாம். டாக்டர் வசந்தகுமார் கிளினிக்கு ஒரு கன்சல்டேஷனுக்கு தன்னோட மனைவியை கூட்டி கொண்டு போன கான்ஸ்டபிள் முருகப்பன், வசந்தகுமார், கௌஷிகா, லக்ஷ்மி நாராயணன் பேச்சு மூலமாக 20 வருஷத்துக்கு முந்தி நீங்க மந்திரியா இருந்த போது ஜெயராமன் என்கிற ஒரு அப்பாவி இளைஞனை கொலை செய்த விபரம் தெரிய வந்தது. எனக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி. அன்றைக்கு உங்களுக்கு இருந்த அதிகார பலத்தாலே சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்கணுமோ அப்படியெல்லாம் வளைச்சு தப்பிச்சிட்டீங்க. உங்களாலே ஜெயராமன் மட்டுமில்லை, அந்த குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு. நானும் கான்ஸ்டபிள் முருகப்பனும் இன்னும் சில கான்ஸ்டபிள்களும் சேர்ந்து ஜெயராமன் கொலை கேஸை தூசி தட்டி எடுத்தோம். எங்கள் வாய்வழி மூலமாகவே ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஜெயராமனை கொலை செய்த உண்மையை ஒத்துக்க வைக்க திட்டம் போட்டு காய்களை நகர்த்தினோம். முதல்ல உங்களையும் அப்புறம் அட்சயகுமாரையும் கடத்தி இங்கே கொண்டு வந்தோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்
நிலையத்தில் உங்களுக்கு வேண்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பலர் இருந்ததாலே இந்த திட்டத்தை பற்றி நாங்கள் யார்கிட்டையும் சொல்லவில்லை. கமிஷனருக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மாஜிஸ்ட்ரேட் வள்ளிநாயகத்துக்கு பத்திரிகை டிவி நபர்களுக்கும் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வந்தோம். மாஜிஸ்ட்ரேட் ரெடியா இருக்கார். வாக்குமூலம் தர்றீங்களா சபாபதி? சபாபதி இறுகிய முகத்தோடு தலையசைத்து கம்மிப்போன குரலோடு தன் வாக்குமூலத்தை ஆரம்பிக்க இன்ஸ்பெக்டர் பரணி செல்போனோடு அறைக்கு வெளியே வந்து வசந்தகுமாரின் செல் எண்களை தட்டிவிட்டு பேச ஆரம்பித்தார். டாக்டர், நான் பரணி. என்ன இன்ஸ்பெக்டர்? சாரி. எதற்கு சாரி? எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன். லாக்கப்பில் இருக்கிற உங்களுக்கு பாதாம் பால் கொடுத்தாங்களா? ஆமாம். இன்னொரு தடவையும் கொடுப்பாங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. 1/2 மணி நேரத்திலே வந்துடுறேன். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரி போட்டுட்டேன். நாளைக்கு இதை மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.